Turn with me to Hebrews chapter 10, verses 25. என்னோடு கூட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திற்கு உங்களை வைத்து திருப்புங்கள். Hebrews 10:25. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Do not stay away from our worship meetings as some habitually do, but encourage each other, and all the more as you see the day drawing near. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். In this verse, we read about one of the very important objects of coming together as a church. இந்த வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் ஏன் சபையாக கூடி வருகிறோம் என்பதற்கான ஒரு தலையாய நோக்கத்தை இந்த வசனத்திலே நாம் காண முடிகிறது. The Bible says that we will encourage each other for the coming of the Lord Jesus Christ. கர்த்தருடைய வருகைக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The day of the Lord is drawing near. தேவனுடைய கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபத்து வருகிறது. And we all need to encourage each other, so we will all be found in the coming of the Lord Jesus Christ. நாளானது சமீபத்து வருகிறதுனால் கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்படும்படியாக ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. When Apostle Paul wrote to Thessalonians, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லும் பொழுது, the Bible says that for the children of God, the church, the coming of the Lord Jesus Christ will not be like a thief. தெசலோனிக்கேயர் நிருபத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகை என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு இருட்டிலோ ஒரு திருடன் வருவது போல ஒரு அபாயகரமாக இருக்காது. The coming of the Lord will be an expected one. கர்த்தருடைய வருகை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்பார்த்த ஒன்றாக காணப்படும். Because we are in the light and we have been already revealed what will be the signs that go before the coming of the Lord Jesus Christ. ஏனென்று சொன்னால், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் நாம் என்னென்ன நடக்கும் என்று நாம் முன்கூட்டியே அறிந்திருக்கிற வண்ணமாக நாம் தைரியமாய் இருக்கிறோம். By the grace of God, in the past 2 weeks I dealt with 2 evident signs that has been foretold regarding the last days. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கடந்த 2 முறை நான் செய்தி கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வருகை குறித்ததான பிரத்யேகமான அடையாளங்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். The first sign was the sign of the nation of Israel. முதலாவது அடையாளமாக இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நான் ஒரு அடையாளமாக பேசியிருந்தேன். In Matthew 24 verse 32 to 34, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, there Jesus said, when you see the fig tree blossoming, understand that I have come nigh to the door. இயேசு அந்த 32ஆம் வசனத்தில் சொல்லியிருந்தார், அத்திமரம் துளிர் விடும் பொழுது நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று. The fig tree signifies the nation of Israel. அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. So when you see the nation of Israel blossoming, the coming of the day of the Lord is drawing near. ஆதலால் இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் துளிர் விட்டு ஒரு தேசமாக உருவெடுப்பதை பார்க்கும் பொழுது தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். The second sign I shared with you in my previous sermon. கடந்த செய்தியிலே இரண்டாவது அடையாளமாக நான் பகிர்ந்து கொண்ட காரியம் in Luke 21:7. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்கிறது. There and the following verses Jesus said, you have to consider the changes in nature like earthquakes, like famines and pestilences that will be a sure sign that the day is approaching. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகை அடையாளமாக பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் நிலநடுக்கங்களும் உண்டாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. So the second sign was nature. இரண்டாவது அடையாளம் இயற்கையின் மாற்றங்கள். Today we are going to study about the third evident sign of the coming of the Lord Jesus Christ. இன்றைய நாளிலும் கூட மூன்றாவது அடையாளமாக பிரத்யேகமான அடையாளத்தை குறித்து, தேவனுடைய வருகைக்கான அடையாளத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The third sign will be the happenings in world politics. மூன்றாவது அடையாளம் என்பது உலக அரசியலில் ஏற்படுகிறதான மாறுதலாய் காணப்படும். World politics. உலக அரசியலில் ஏற்படுகிற காரியங்கள். Now you must understand that God is in control of the entire administration and the ruling
and the authority that works in the world. நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், உலகத்தில் எந்த காரியம் நடந்தாலும், உலகத்தில் எந்த ஒரு ஆட்சிக்குட்பட்ட காரியத்திலும் தேவனே ஆளுகை செய்கிறார், தேவனே எல்லாவற்றையும் வரமுறைக்கு உட்படுத்துகிறார். He is the one who appoints kings and rulers. அவரே ராஜாக்களையும் அதிகாரிகளையும் ஏற்படுத்துகிறாரா இருக்கிறார். He is the one who changes times. He is the one who changes kingdoms. அவரே ராஜ்யங்களையும் காலங்களையும் மாற்றி அமைக்கிறவராய் இருக்கிறார். So he is the one who uses the powers of this world, the political scenario of this world, as an instrument to give us signs that the last days are coming. அதனால் அவரே இந்த உலகத்தில் காணப்படுகிற அதிகாரங்களையும், இந்த உலகத்திலே காணப்படுகிற அரசியல் சூழ்நிலைகளும் தன்னுடைய வருகைக்கு சாதகமாக அவர் பயன்படுத்துகிறார். Now there are 3 signs you have to watch for that will be evident in the political system of the world. 3 முக்கியமான தலையான ஒரு அடையாளங்கள் உலக அரசியலில் காணப்படுகிறது. 3 முக்கியமான தலையான அடையாளங்கள் இயேசுவின் வருகைக்கு காட்சியளிக்கிறது. The first one முதலாவது, is the weak political system in the last days. முதலாவது அடையாளம் கடைசி காலத்தில் காணப்படுகிற ஸ்திரத்தன்மை இல்லாத அரசியல் சூழ்நிலை. A weak political system. ஸ்திரத்தன்மை இல்லாத அரசியல் சூழ்நிலை. Now you read this in the book of Daniel chapter 2. தானியேலுக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இதை நீங்கள் பார்க்கக்கூடும். Now in that book, in the 2nd chapter, King Nebuchadnezzar had a very strange dream. தானியேலுக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு விசித்திரமான ஒரு கனவை நேபுகாத்நேச்சர் ராஜா காண்கிறார். Now he forgot all about the dream the next day. அடுத்த நாள் கண்ட கனவை மறந்து விடுகிறார். And he compels his courtiers to come up with the dream and the explanation of the dream. ஆனால் கண்ட கனவையும் மறந்துவிட்ட நபர் அரசவையில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு தான் கண்ட கனவையும் அர்த்தத்தையும் சொல்லும்படியாக வற்புறுத்துகிறார். Daniel, the man of God, prayed and God revealed the dream and also the interpretation of the dream. ஆனால் தானியேலுக்கு, தேவனுடைய மனிதனாக தானியேலுக்கு தேவன் கனவையும் வெளிப்படுத்தினார், அதற்கான அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். Now everybody listen to me, otherwise you will not understand. எல்லாரும் கவனிங்க, இல்லையென்றால் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். Now the dream was about a statue that Nebuchadnezzar saw. அந்த சொப்பனம் கனவு என்பது நேபுகாத்நேச்சர் கண்டதான ஒரு சிலையை குறித்ததான ஒரு கனவு. Now the statue that stood before him had 5 different parts. தன கனவிலே கண்டதான அந்த சிலை, நிற்கிறதான சிலை 5 விதமான பகுதிகளை கொண்டதா இருந்தது. The 5 different parts of the statue. 5 விதமான பகுதிகளை கொண்டதான ஒரு சிலை. The first part is the head that was made of gold. முதலாவது பகுதியான தலை என்பது தங்கத்தினால் செய்யப்பட்ட பகுதியாய் இருந்தது. Now the Lord revealed to Daniel that the golden head is nothing else but the kingdom of Babylon, Nebuchadnezzar himself. அந்த தங்கமயமாய் காணப்பட்ட தலை என்பது ஒன்றுமல்ல, அது நேபுகாத்நேச்சர் ஆண்டதான பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறதாய் தானியேல் வெளிப்படுத்தினார். And the Bible says that kingdom will be characterized by sovereignty, power, strength and glory. அந்த தங்கமயமாய் காணப்பட்ட அந்த அரசாட்சி வல்லமை உடையதாகவும் மிகவும் பராக்கிரம் உடையதாகவும் செழிப்புடையதாகவும் அதிகாரம் உள்ளதாகவும் காணப்படும். Today it is the country of Iraq. இன்றைய நாளிலே அந்த எழுத்தின் பிரகாரமாக ஈராக் தேசம்தான் அந்த தங்கமயமாய் காணப்பட்ட அரசாட்சி இடம். Now Iraq today, though it is in ruins, ஈராக் தேசம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தாலும், ஒரு விதமாக அழிக்கப்பட்டிருந்தாலும், you can still see the ruins of Nebuchadnezzar's empire. ஆனால் அழிக்கப்பட்ட இடத்திலும் கூட அந்த பழைய சிதிலமடைந்த காரியங்கள், நேபுகாத்நேச்சரின் காரியங்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம். The photographs you see is this palace that he built in Babylon. இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்கிற இந்த புகைப்படம் என்னவென்று சொன்னால், பாபிலோனிலே அவர் கட்டின, நேபுகாத்நேச்சர் கட்டின அரண்மனை. Though it is not completely intact, you can see the grandeur of his structures. முழுவதுமாக அது அப்படியே இல்லை என்று சொன்னாலும், ஒரு புற்பகுதி அழிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில சிதிலங்களை நாம் பார்க்கிறோம். And historically speaking, they say he built one of the 7 wonders of the ancient world, which is the hanging gardens of Babylon. சரித்திரப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிறதான 7 விதமான அதிசயங்களில் ஒரு அதிசயமாக பாபிலோனின் தொங்கு தோட்டத்தை அவன் அங்கே கட்டியிருந்தான். So it was a glorious empire. அதனால் ஒரு மகிமை உள்ள ஒரு சாம்ராஜ்யம். But in his son's time, who is Belshazzar, the Lord said, your kingdom will be taken away and will be divided into 2. ஆனால் அவனுடைய குமாரனாகிய பெல்ஷாசார் காலத்திலே அவனுடைய ராஜ்யமானது 2ஆக பிரிக்கப்பட்டு 2 பேரிடத்தில் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. So come back to the statue again. இப்பொழுது அந்த சிலையிற்கு வாருங்கள். The statue, head of gold, which is the Babylonian empire. அந்த சிலையிலே தலைப்பகுதி தங்கமயமாக இருந்ததான தலைப்பகுதி. The second part is the hands and the chest.
இரண்டாவது பகுதி வந்து இரண்டு கரங்களும் மார்புகளையும் உள்ளடக்கியதான பகுதி. This is made of silver. இந்த இரண்டு கைகளும் மார்புகளும் வெள்ளியினால் உருவாக்கப்பட்டிருந்தது. And the Lord said this will be an inferior kingdom that will follow the Babylonian empire. இந்த ரெண்டு கைகளும் அந்த வெள்ளியினால் செய்யப்பட்டது எதை குறிக்கிறது சொன்னால், முற்பகுதியில் இருந்த கனத்திற்குரிய சாம்ராஜ்யத்தை காட்டிலும் இது ஒரு ஈனமான கனவீனமான சாம்ராஜ்யமே காணப்படும். Now this kingdom that followed was none other than the kingdom of the Medes and Persians. இந்த வெள்ளியினால் செய்யப்பட்ட இந்த அடையாளமான சாம்ராஜ்யம் இது வேறு ஒன்றும் கிடையாது, மேதியா பெர்சியா ராஜ்யத்தை குறிக்கிறது. Just as they saw two hands of silver in the dream, the kingdom was ruled by two groups, Medes and Persians. எப்படி அவருடைய கனவிலே இரண்டு கைகளை அந்த சிலையிலே கண்டாரோ அதே போல இரண்டு விதமான ராஜாக்கள், மேதியா அரசாட்சி, பெர்சிய அரசாட்சி என்று இரண்டு விதமான அரசாட்சிகள் நடைபெற்றது. In every human body, two hands don't have the same strength. Either you are left-handed or right-handed in most cases. பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மளுக்கு இருக்கிற உடல் அமைப்பிலே இரண்டு கைகள் இருந்தாலும் ஒரு கையிலே சற்று பலம் கூடியதாகவும் ஒரு கையிலே சற்று பலம் குறைந்ததாகவும் காணப்படும். இது இயல்பு. In the same way, அதே போல when the two empires took over Babylon, அந்த இரண்டு ராஜாக்களும் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கொண்ட பொழுது the Persians were stronger than the Medes. பெர்சிய ராஜா மேதியா ராஜாவை காட்டிலும் வலிமையுள்ளவனாய் காணப்பட்டான். And they ruled that empire for many years. அவர்கள் அநேக வருடங்கள் அந்த சாம்ராஜ்யத்தை அரசாண்டார்கள். Now this was the empire under which Ezra and Nehemiah lived. இந்த காலகட்டத்தில் தான் வேதத்தில் கூறப்பட்டிருக்கிற எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் வாழ்ந்தார்கள். Now the Persian empire is today's Iran. இப்போ இருக்கிறதான ஈரான் தேசம் தான் அந்த பெர்சியா ராஜ்யம் என்று The photo you see there is the capital city of the Persian empire. நீங்கள் பார்க்கிற புகைப்படத்தில் பார்ப்பது அந்த பெர்சிய ராஜ்யத்தின் தலைநகரமாய் காணப்படுகிறது. But the Lord said the golden head, which is the Babylonian empire, will go, then followed by the silver chest and hands, the Persians and Medians, they will also go. வேதத்திலே தேவன் சொல்லியிருந்தார், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தமாக தங்கமயமாய் காணப்பட்ட அந்த ராஜ்யமும் அழிக்கப்பட்டு போகும், அடுத்து வருகிறதான வெள்ளிமயமாய் காணப்பட்ட அந்த மேதியா பெர்சியா ராஜாவும் கடந்து போகும். Now the third part is the belly and the thighs. இப்பொழுது மூன்றாம் பகுதி வயிற்று பகுதியும் தொடை பகுதியும் உள்ளடக்கியதான ஒரு பகுதி. In the dream, God showed both of these parts made of bronze. தேவன் அந்த சொப்பனத்தில் அந்த சிலையிலே இந்த வயிற்று பகுதியும் தொடை பகுதியும் வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருப்பதாக காண்பித்தார். What is this? வெண்கலம் எதை குறிக்கிறது? This was the empire that followed as the third one, which is the empire of Greece, built by Alexander the Great. இந்த வெண்கலம் என்பது எதை குறிக்கின்றது சொன்னால், அந்த மேதியா பெர்சியா ராஜ்யத்திற்கு அப்புறம் அதை தொடர்ந்து வந்ததான அலெக்சாண்டர் ராஜாவால் உருவாக்கப்பட்ட அந்த கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. Now if you read Daniel chapter 2 verse 39 second part, இப்பொழுது தானியேல் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் படிக்கும் பொழுது there is something very specifically prophesied about the third kingdom, which is the Greek kingdom. அங்கே குறிப்பாக கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. It says, then another, a third kingdom of bronze, which will rule the whole earth. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். What does it say? அது என்ன சொல்லுகிறது? This Greek empire will rule the whole world. இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்யும். Just as God prophesied, தேவன் எப்படி சொல்லி இருந்தாரோ, in BC 332, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 332ஆம் ஆண்டிலே Alexander conquered the Medes and Persian empire. அலெக்சாண்டர் ராஜா எழும்பி மேதியா பெர்சியா ராஜ்யத்தை கைப்பற்றினான். He expanded his empire throughout the known world. அவன் தெரிந்த எல்லா தேசத்திற்கும் தன்னுடைய அரசாட்சியை விரிவுபடுத்தினான், கைப்பற்றினான். He came until India. இந்தியா தேசம் வரைக்கும் அவன் வந்தான். History says, it seems at one juncture he cried towards heaven and said, I wish I had more lands to conquer. I've conquered everything. சரித்திரம் சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அலெக்சாண்டர் தன் கைகளை விரித்து மேலே தேவனை நோக்கி, நான் இன்னும் பிடிப்பதற்கு இன்னும் எந்த நாடும் இல்லையே என்று அழுதான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. Just as God said you will conquer the whole world, it happened. தேவன் வசனம் சொன்னது போல முழு உலகத்தையும் நீ கைப்பற்றுவாய் என்பது சொன்னதை போல அவன் கைப்பற்றினான். Next part of the statue, அடுத்த அந்த சிலையின் அடுத்த பகுதி were the legs. கால் பகுதி. The legs were made of iron. கால் பகுதி இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. Now in the prophecy the Lord said, தீர்க்க தரிசனத்திலே தேவன் சொல்லியிருந்தார், in verse 40,
40ஆம் வசனம் பாருங்கள். A fourth kingdom will be as strong as iron, for iron crushes and shatters everything, and like iron that smashes, it will crush and smash all the others. 40ஆம் வசனம். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். Just as it was prophesied. தீர்க்க தரிசனம் சொன்ன பிரகாரமாக BC 63, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 63ஆம் ஆண்டு the Romans took over the Greek Empire. ரோம சாம்ராஜ்யம் எழும்பி கிரேக்க சாம்ராஜ்யத்தை கையகப்படுத்தியது. And they ruled the world with an iron fist. அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இந்த உலகத்தை ஒடுக்கி அரசாண்டார்கள். Their atrocities and violence and persecution was second to none. அவர்கள் செய்ததான கொடுமை, உபத்திரவங்கள், சித்திரவதை எதற்கும் ஈடே கிடையாது. Just as the Lord said, they smashed and broke like iron. ஏவன் எப்படி சொல்லியிருந்தாரோ அதே போல இரும்பை போலவே அவர்கள் தரைமட்டமாய் எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டார்கள். They were the reason for the destruction of the city of Jerusalem and the temple in Jerusalem. They broke it down to pieces. இந்த ரோம சாம்ராஜ்யம் தான் இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்படுவதற்கும் அந்த எருசலேமில் தேவாலயம் சுக்குநூறாய் போவதற்கும் காரணமாய் இருந்தவர்கள். They were the forerunners of the persecution of Christians. கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்கு முன்னோடியாக வித்திட்டவர்கள் இவர்களே. You must know that Jesus lived during this empire, the Roman Empire. நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், இயேசு இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் காலகட்டத்தில் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். It was the Roman Empire that gave the sentence of crucifixion to Jesus. இந்த ரோம சாம்ராஜ்யம் தான் கிறிஸ்துவுக்கே மரண தண்டனை என்கிற தீர்ப்பை எழுதி விட்டது. It was the empire that broke his body. இந்த ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்துவின் உடலை உடைத்தது. It was the empire that persecuted Christians. இந்த ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியது. Do you know how far they went in persecuting them? அந்த துன்புறுத்தல் எந்த அளவுக்கு அவர்கள் சென்றார்கள் தெரியுமா Now உங்களுக்கு? you are seeing the photograph of a stadium in Rome in ruins right now. இங்க பாருங்கள், இந்த புகைப்படத்திலே ஒரு அழிந்து போகிற நிலையில் இருக்கிற ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிறதான ஒரு அரங்கை பார்க்கிறீர்கள். This stadium was used to persecute Christians. இந்த அரங்கத்திற்குள்ளதான கிறிஸ்தவர்களை சித்திரவதை பண்ணுகிறதான காரியம் நடந்தது. How did they do it? எப்படி பண்ணுவார்கள் தெரியுமா? That stadium can seat about 50,000 people. 50,000 பேர் இருக்கிறதான ஒரு அரங்கம் அது. And in the middle part, the flat part, the Christians will be sent out to the center arena. அந்த நடுவில் இருக்கிறதான மைய பகுதியிலே அந்த இடத்திலே கிறிஸ்தவர்கள் அனுப்பப்படுவார்கள். And lions and tigers would be released to eat them alive in the sight of all the people. அந்த மைய பகுதியிலே கிறிஸ்தவர்களை சாப்பிடும்படியாக சிங்கங்கள் ஏவி விடப்படும். அதை 50,000 பேர் அந்த அறைகளை உட்கார்ந்து சுற்றி வேடிக்கை பார்த்திருப்பார்கள். And that was a sport. It was an event to celebrate. இது அவர்களுக்கு கொண்டாடுகிறதான ஒரு நிகழ்வு, ஒரு விளையாட்டு. In the Roman government, ரோம சாம்ராஜ்யத்தில் Christianity was outlawed. அந்த கிறிஸ்தவம் என்பதே சட்டத்திற்கு புறமானது. So being a Christian is very dangerous. அதனால் அங்கே கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதே அபாயகரமானது. There was this emperor Caesar Nero who was so violent in persecuting Christians. இந்த நீரோ என்கிறதான மன்னன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதிலே மிகவும் கொடூரமாய் காணப்பட்டான். He actually burnt the capital city Rome. இவன் தான் ரோம தலைநகரத்தை எரித்தவன். And he put the blame on Christians that they burnt the city. ஆனால் இவன் எரித்து விட்டு கிறிஸ்தவர்கள் மீது பழியை போட்டு இவர்கள் எரித்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டான். And what was the punishment? அதற்கான தண்டனை என்ன தெரியுங்களா? They caught Christians அவர்கள் அந்த கிறிஸ்தவர்களை பிடித்தார்கள். and they would crucify them along the streets of Rome. அந்த ரோம தெருக்களிலே வழிநெடுக்க அவர்களை சிலுவையிலே அறைந்தார்கள். And they would burn them alive. அந்த சிலுவையிலே அறைந்தது மாத்திரமல்ல, உயிரோடு கொளுத்தி விட்டார்கள். And in that light people used to be walking in the night. அந்த கொளுத்தப்பட்ட அந்த வெளிச்சத்தின் மத்தியிலே வீதியிலே ஜனங்கள் நடப்பார்கள். Nero, the most violent king, மிகவும் கொடூரமான இந்த நீரோ மன்னன், he used to have his dinner in a big hall. ஒரு பெரிய ஒரு ஹாலிலே அவன் தன்னுடைய இரவு சாப்பாடை சாப்பிடுவான். And there would be pillars all around. அந்த ஹாலை சுற்றி நல்ல தூண்கள் இருக்கும், நிறைய தூண்கள் இருக்கும். And every pillar had a Christian burning alive and he would be having dinner. அந்த ஒவ்வொரு தூணிலும் ஒரு கிறிஸ்தவனை கட்டி அவனை உயிரோடு எரிப்பார்கள். அந்த வெளிச்சத்திலே அவன் உணவு சாப்பிடுவான். That was the amount of iron fist that
the Roman government ruled the world. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டதுன இரும்பு கரம் கொண்டு அரசாட்சி செய்கிற ரோம சாம்ராஜ்யம். Now look at the statue again. இப்போது அந்த சிலையை மறுபடியும் பாருங்கள். The head of gold, Babylonian Empire. தலை தங்கமயமாய் இருப்பது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. Next one, silver hands, Medes and Persians. அந்த வெள்ளி என்பது மேதியா பெர்சியா ராஜ்யத்தை குறிக்கிறது. The belly of bronze, the Greek emperor Alexander the Great. வயிற்று பகுதி கிரேக்க சாம்ராஜ்யமாகிய அலெக்சாண்டரை குறிக்கிறது. The legs are iron, denoting the Roman Empire. கால் பகுதி ரோம சாம்ராஜ்யம் இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செய்த ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. And the last part is the foot. கடைசி பகுதி அந்த சிலையின் பாதம். How was the foot? பாதம் எப்படிப்பட்டதாய் In காணப்படுகிறது? the vision, the feet was made of clay mixed with iron. அந்த தரிசனத்திலே, அந்த ராஜா கண்ட தரிசனத்திலே அந்த பாதமானது களிமண்ணினாலும் இரும்பினாலும் ஒரு கலவையாக செய்யப்பட்ட பாதமாய் இருக்கிறது. This is very interesting because only for this part of the statue, much description is given among all the others. இந்த பாதத்தின் பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்று சொன்னால் வேதத்தில் இந்த தலை மற்ற பகுதியிலே காட்டிலும் இந்த பாதத்தின் பகுதிக்கு ஒரு பெரிய ஒரு விரிவாக்கத்தையே கொடுத்திருக்கிறது. Now the Bible says, வேதம் சொல்லுகிறது, this feet that is mixed with clay and iron, இந்த களிமண்ணினாலும் இரும்பினாலும் கலவையாக செய்யப்பட்ட இந்த பாதம். you can refer to Daniel 2 verses 41 and 42. தானியேல் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 41 44 வசனங்களை பார்க்கலாம். There are three things that are written about it. அங்கே மூன்று காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. I will just give you the points. நான் குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். Number 1, முதலாவது, it will be a divided kingdom. அது பிரிவுபடுத்தப்பட்ட ஒரு ராஜ்யமாய் Like காணப்படும். 10 toes, it will be divided. கால்வர்கள் எப்படி பிரிக்கப்பட்டதா இருக்குது, அது பிரிவாய் இருக்கும். Number 2, இரண்டாவது, because of the mixture of clay and iron, இந்த களிமண்ணும் இரும்பும் கலவையாய் இருப்பதினால் some part will be strong, other parts will be weak. சில பகுதிகள் வலிமை உள்ளதாய் இருக்கும், சில பகுதிகள் ஸ்திரத்தன்மை இல்லாததாய் காணப்படும். Number 3, மூன்றாவது, just like iron and clay cannot mix, even though they are together, they will not mix. எப்படி இரும்பையும் களிமண்ணையும் ஒன்றாக இணைத்து வைத்தாலும் அவை ஒட்டிக்கொள்ளாமல் தனித்து இருக்குமோ, அதே போல இந்த ராஜ்யங்களும் ஒன்றாக இருந்தாலும் அவைகள் நெருக்கமாக இருக்காது. Everyone listen to me. நன்றாய் கவனியுங்கள். Now this is the last kingdom that will be on earth before the kingdom of Jesus Christ will be established on earth for eternity. நன்றாய் கவனிங்கள். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் நித்திய காலமாய் ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் நடக்கிறதான கடைசி சாம்ராஜ்யம் இந்த களிமண்ணும் இரும்பும் கலந்த சாம்ராஜ்யம். Daniel, as he was seeing the statue, தானியேல் இந்த சிலையை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது he saw a big piece of rock that was not taken off by human hands. It would come and strike the feet of this statue, and the statue will fall down, get broken into pieces. தானியேல் இந்த தரிசனத்தை பார்த்த பொழுது கைகளால் பேர்க்கப்படாத ஒரு பெரிய ஒரு கல், பாறையான கல் வந்து அந்த கால் பகுதியிலே மோதி அந்த சிலை விழுந்தது என்று அந்த தரிசனத்தில் பார்க்கிறார். It became powder. அது சுக்குநூறாய் போய்விட்டது. That stone which hit the statue became a great kingdom. அந்த கல், எந்த கல் வந்து அந்த பாதத்திலே மோதினதோ அந்த கல் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் மாறினது. What is the meaning? அதற்கான அர்த்தம் என்ன? This will be the last and final kingdom in this world before the establishment of the 1000-year reign of Jesus Christ on this earth. இதற்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே தேவன் 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்திலே காணப்போகிற கடைசி ஆட்சி காலம் இதுதான். Hallelujah. அல்லேலூயா. What is that kingdom? அந்த ராஜ்யத்தின் பேர் என்ன? The kingdom we are in today. நாம் ஆளுகிற இந்த ராஜ்யமே. That is why I told you in the beginning. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், The first sign politically about the last days is a weak political system. ஏனென்று அதனால தான் முதல் குறிப்பிலே சொல்லியிருந்தேன், வருகைக்கான அடையாளத்திலே முதல் குறிப்பு ஸ்திரத்தன்மை இல்லாத அரசியல் சூழ்நிலை. Look at how it is happening by word in our time today. பாருங்கள், நம் கண்களுக்கு முன்பதாக எழுத்தின்படியாக இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பாருங்கள். How do you look at iron mixed with clay? எப்படி நீங்கள் களிமண்ணை இரும்போடு கலவையா இருப்பதை பார்க்கிறீர்கள்? How do you understand it? இதை எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? This is the way we have to understand. இப்படிதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Many ways. அநேக வழிகள் உண்டு. Number 1, முதலாவது, in today's world like nothing else before, there is a mix of monarchy and democracy
in the world in different parts. இதற்கு முன்பாக இல்லாமல் புதுசாக இப்பொழுது பார்ப்போம் என்று சொன்னால் இப்ப இருக்கிற சூழ்நிலையிலே முடியாட்சியும் குடியாட்சியும் ஒன்றிணைந்து காணப்படுகிறது. Now, earlier, all the kingdoms were ruled by one person. அப்பொழுது அந்த காலத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் முழு ராஜ்யமும் ஒருவரால் ஆட்சி செய்யப்படும். But in today's world, இன்றைய காலகட்டத்தில் it உலகத்திலே is not like that. அப்படி அல்ல. Every country is sovereign. ஒவ்வொரு நாடும் தனித்தனி ராஜ்யமாய் பிரிந்திருக்கிறது. And அதுபோல some countries are under democratic rule like India. சில பகுதியில் இந்தியா போல சில நாடுகள் ஜனநாயக முறையின்படியாக ஆட்சி செய்யப்படுகிறது. If you go to Saudi Arabia, Bahrain and Dubai and other places, there is no democracy. There is only monarchy. Till today, royal families, kings, they rule their countries. நீங்கள் இதே சவுதி அரேபியா பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்கு போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ராஜ வம்சத்தில் வந்தவர்கள் அரசாட்சி செய்கிறதான ஒரு அரசாட்சி முடியாட்சி நடக்கிறது. Now, iron means absolute power, very strong. That is what you see in the monarchy. இரும்பு என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. அந்த ஒரு ஸ்திரத்தன்மை தான் நீங்கள் இந்த அரசாட்சியிலே முடியாட்சியிலே பார்க்கிறீர்கள். ராஜாக்கள் ஆட்சிகள். But if you look at democracy, ஆனால் இதே ஜனநாயக ஆட்சியிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் it is like clay. It is not very strong. அது களிமண்ணை போல ஸ்திரத்தன்மை இல்லாததாய் காணப்படுகிறது. Look at Tamil Nadu government. தமிழக அரசை நீங்கள் பாருங்கள். You don't have to go too far. Look at the government today. நீங்கள் ரொம்ப தூரம் போக தேவையில்லை. இருக்கிற தமிழக அரசை பாருங்கள். They were voted to power in a majority. அவர்கள் ஒரு மெஜாரிட்டியோடு ஓட்டு வாங்கி வந்தார்கள். They are in power. அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். But you go to the newspapers every day. ஆனால் செய்தித்தாளை புரட்டி பார்க்கும் பொழுது what is the headline? தலைப்பு செய்தி என்ன? Will the government topple today? இந்த அரசவை நீடிக்குமா? இன்று ஆட்சி கவிழுமா? வருதா இல்லையாங்க? சொல்லுங்க. இது என்ன தெரியுமா? என்னதான் ஓட்டு வாங்கி வந்தாலும் you are still weak. Iron and clay. இரும்பும் களிமண்ணும் கலந்திருக்கிறது. It is democracy. இது ஜனநாயக முறைதான். But still the courts have more power than the elected person. ஆனால் பாருங்கள், ஜனநாயக முறையா இருந்தாலும் இதை காட்டிலும் நீதிமன்றத்துக்கு அதிக வல்லமை இருக்கிறது. So iron and clay. இரும்பும் களிமண்ணும் கலந்ததான ஒரு ஆட்சி. Go to Pakistan. பாகிஸ்தானுக்கு போய் பாருங்கள். They say they are a democratic country. அவர்களும் ஜனநாயக ஆட்சி செய்கிறதான ஒரு நாடு என்று சொல்லுகிறார்கள். But the real power is with the military. They can overthrow the government overnight. ஆனால் உண்மையான வல்லமை, அந்த உண்மையான அதிகாரம் யாரிடத்தில் இருக்குன்னு சொன்னா ராணுவத்திடம் இருக்கிறது. ஒரு இரவிலே அவர்கள் ஆட்சியை மாற்றிவிட முடியும். Go to Afghanistan. ஆப்கானிஸ்தான் தேசத்துக்கு போய் பாருங்கள். They are a democratic country now. அவர்களும் ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொள்கிறார்கள். But the hidden power is terrorist outfit and they call the shots. ஆனால் மறைமுகமாக இருந்து ஆட்சி செய்வது யார் என்று சொன்னால் தீவிரவாத இயக்கங்களே. Look at America. அமெரிக்காவை பாருங்கள். Mr. Trump came to power. ட்ரம்ப் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தார்கள். He is the president, no doubt. அவர்தான் பிரதமராக இருக்கிறார். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. But everything he wants to do, the Senate has to approve. ஆனால் அவர் என்னதான் ஒரு ஜனாதிபதியாக காணப்பட்டாலும் அங்க இருக்கிற சட்டசபை மேல் சபை அனுமதி கொடுக்க வேண்டும். Otherwise he cannot do anything. அப்படி அனுமதி கொடுக்க முடியாத பட்சத்தில் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. Now he said, I want to build a wall. அவர் சொல்கிறார், நான் ஒரு சுவரை எழுப்ப விரும்புகிறேன். The Senate says, we are not going to give you money. ஆனால் மேல் சபை சொல்லும், நாங்கள் அதற்கான பணத்தை கொடுக்க மாட்டோம் என்று. Do you see iron and clay? பாருங்கள், இரும்பும் களிமண்ணும் கலந்திருக்கிறது. The Lord spoke about this thousands of years ago. இப்படிப்பட்ட இந்த ஆட்சியை குறித்து 1000 வருடத்திற்கு முன்பதாகவே தேவன் சொல்லியிருந்தார். Hallelujah. Hallelujah. We are in the last days. அதனால் நாம் இந்த கடைசி கால ஆட்சியில் இருக்கிறோம். A system like this, a political system like this was never in action about 150 years ago. This never was in the history of the world. உலக சரித்திரத்திலே இப்போ இருக்கிறதான இந்த அரசியல் அமைப்பு ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்பதாக சுத்தமாக கிடையாது. But the last days, the sign will be that there will be a feet that will not be able to bear itself, weak with iron and clay. ஆனால் கடைசி காலத்தில் இருக்கிறதான ஆட்சி இரும்பும் களிமண்ணும் கலந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு பலவீனமான தாங்கக்கூடாத ஒரு ஆட்சியாக இருக்கும். The Lord said in the prophecy, தேவன் தீர்க்கதரிசனத்தில் சொல்லியிருந்தார், people will stay together, ஜனங்கள் ஒன்றாக வசிப்பார்கள், but they will not mix together. ஆனால் ஒன்றாக கலக்க மாட்டார்கள். Is it happening today? இன்றைய காலகட்டத்தில் அது நிச்சயம் நடக்கிறது. Look at India. இந்திய தேசத்தை பாருங்கள். We say India is my country, all Indians are my brothers and sisters. We all say all that, you know, it's very nice. சொல்லுகிறோம், இந்திய சகோதரத்தை குறித்து பாராட்டுகிறோம். எல்லா இந்தியர்களும் என்னுடைய
சகோதரன் சகோதரி எல்லாம் சொல்லிடுறோம். நடக்குதா? லுக் அட் டுடேஸ் ஸ்பெக்டக்கிள் டுடே. எழுத்தின் பிரகாரமா இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற நடைமுறை காரியத்தை பாருங்கள். The neighboring state will not give water to us. நம்மளுடைய அண்டை மாநிலம் நமக்கு தண்ணீர் கொடுப்பது கிடையாது. There is a fight in the courts. அதற்காக நீதிமன்றத்திலே வழக்கு போடப்பட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. One country, ஒரே நாடு, but they will not mix. ஆனால் ஒன்றோடு ஒன்று ஐக்கியப்பட முடியவில்லை. Recent days you see there is a cold war going between southern India and northern India. சமீப காலமாக நீங்கள் பார்க்கும் பொழுது வட இந்தியர்களுக்கும் தென் இந்தியர்களுக்கும் ஒரு மறைமுகமான ஒரு போர் போன்றதான ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. பூசல் நடந்து கொண்டே இருக்கிறது. நடக்குதா இல்லையா? உண்மை அது. நீங்க ஒழுங்கா பேப்பர் படிச்சீங்கன்னா, நியூஸ் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிப்பீங்க. This was foretold thousands of years ago. ஆனால் இப்போ நடக்கிற இந்த பூசல்கள் எல்லாம் 1000 வருடத்திற்கு முன்பதாக சொல்லப்பட்டாயிற்று. They will not mix. அவர்கள் ஒன்றோடு ஒன்று கலக்க மாட்டார்கள். There will be a weakness within the country. ஒரு நாடுக்குள்ளாகவே இப்படிப்பட்டதான ஒரு பலவீன தன்மை இருக்கும். There will be a weakness between world powers. They will not mix. இப்படியே உலகத்தில் இருக்க எல்லா ஆட்சிகளுக்கு மத்தியிலும் ஒரு பலவீன தன்மை காணப்படும். This is the first sign of the political arena that will rise up in the last days. இதுதான் முதலாவது அடையாளம் உலகத்தில் நடக்கிறதன் அரசியலில் நடக்கிற ஒரு பலவீனமான ஒரு அமைப்பு. Number 2, இரண்டாவது, there's a second sign. இரண்டாவது அடையாளம். If you come to Matthew chapter 24 and verse 6 and 7. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், Jesus said, இயேசு சொன்னார், in the last days கடைசி காலத்தில் you will hear of wars and rumors of wars. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். Verse 7, 7ஆம் வசனம், nation shall rise against nation and kingdom against kingdom. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். Now listen to me. நன்றாய் கவனிங்கள். The first sign in the political arena is a weak political system. முதலாவது குறிப்பாக நான் சொல்லியிருந்தேன், ஒரு பலவீனமான உலக அரசியல் அமைப்பு. Number 2, இரண்டாவது, the second sign will be the waging of wars. இரண்டாவது முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்று சொன்னால், யுத்தத்திற்கு எத்தனைப்படுகிற காரியங்களும். போர், தொடர்ந்த போர் இந்த உலகத்தில் இருக்கும். The Lord said in the last days you will hear of wars and rumors of wars. யுத்தங்களின் செய்திகளையும் அதை குறித்ததான சில பொருளைகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லியிருந்தார். Jesus talked about two different kinds of wars. இயேசு இரண்டு விதமான யுத்தங்களை பேசியிருந்தார். First he said, முதலாவது சொல்லியிருந்தார், people against people. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம். What is it? அது என்ன? That means a civil war within the people of the same country. அது ஜனத்திற்கு விரோதமாக ஜனம் என்று சொல்லும்போது ஒரு நாட்டுக்குள்ளாகவே உள்நாட்டு போர். Number 2, இரண்டாவது, nation against nation warring. தேசத்திற்கு விரோதமாய் தேசம். That is international or cross border war. அது பன்னாட்டு போர். Now listen to me. கவனிங்கள். Do you believe that the prophecies of God are true? நீங்கள் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் உண்மை என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. You don't have to believe it blindly. நீங்கள் ஏதோ குருட்டாட்டமா இதை நம்ப வேண்டாம். கர்த்தர் சொல்லிவிட்டார் என்பதை நம்ப வேண்டாம். I can give you the facts as we live in the last days. நாம் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறோம் என்பதற்கான நான் உண்மை விவரங்களை சொல்ல விரும்புகிறேன். Do you know something? There is a true fact. ஒரு உண்மையான ஒரு உண்மை செய்தி இருக்கிறது. Now what is that? அது என்ன? Of all the wars that human beings undertook from the beginning of time until 1900, which is the 20th century. 20ஆம் நூற்றாண்டு வரை, தொடக்க முதல் 20ஆம் நூற்றாண்டு வரை மனிதன் மேற்கொண்ட எல்லா யுத்தங்களிலும், and all the people who died all those thousands of years, ஏராளமானவர்கள் அழிந்தாங்க. நிறைய பேர் செத்து போனாங்க இந்த யுத்தங்கள்ல. And the amazing thing is, in the 20th and the 21st century, which is just 120 years now, ஆச்சரியமான விஷயம் என்னென்று சொன்னால் 20, 21ஆம் நூற்றாண்டு 120 ஆண்டுகளிலே the people who died are 3 times more than the people who died in all the wars before. இந்த 120 வருடத்தில் யுத்தத்திலே மரித்த ஜனங்களின் எண்ணிக்கை அதற்கு முன்பதாக எத்தனையோ வருடங்களாக, அதுக்கு முன்பதாக நூற்றாண்டுகளாக மரித்த மக்களின் எண்ணிக்கை விட 3 மடங்கு அதிகம். Can you believe that? நீங்கள் உங்களால் நம்ப முடிகிறதா? Jesus said this will be a sign of the last times. இதுதான் வருகையினோட கடைசி கால அடையாளங்கள் என்று இயேசு சொல்லியிருந்தார். Wars will be fought and people will die in record numbers.
ஜனங்கள் யுத்தங்கள் வரும், ஜனங்கள் மடிவார்கள், எண்ணிக்கைக்கு உட்படாத வண்ணமாக மடிவார்கள். There are so many wars that I can list out. I don't have time. அநேக அப்படிப்பட்ட யுத்தங்களை என்னால் கணக்கில் சொல்ல முடியும், ஆனால் இப்போது நேரம் இல்லாத காரணத்தினால். But for your understanding, I'm going to give you a few. உங்களுடைய புரிந்து கொள்வதற்காக ஒரு சில யுத்தங்களை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். All these wars are recent wars. இந்த யுத்தங்கள் சமீப காலமாக நடந்த யுத்தங்கள். The 20th century and 21st century alone I'll bring. 20, 21ஆம் நூற்றாண்டில் மட்டும் நடந்ததான யுத்தங்கள். First, I will talk about people against people or civil war within a country. முதலாவதாக உள்நாட்டு யுத்தத்தை குறித்து, போரை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Number 1. முதலாவது, In the year 1947, the Kashmir conflict began and it goes on till now. 1947ஆம் ஆண்டிலே காஷ்மீர் உள்நாட்டு போர் தொடங்கியது, இப்போ வரைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. And 1.1 lakh people have died in that one state alone. அந்த ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டும் 1 லட்சம் மக்கள் அழிந்திருக்கிறார்கள். Number 2. இரண்டாவது, In 1983 until 2009, there was an internal war in Sri Lanka, our neighboring country. 1983ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் உள்நாட்டு போர், உள்நாட்டு கலவரம் ஸ்ரீலங்காவில் நடந்து கொண்டிருந்தது. Between the Tamils and Sinhalese. தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் எதிரான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. And in those years, 1 lakh people died. அங்கே அந்த காலகட்டத்தில் 1 லட்சம் ஜனங்கள் அழிந்தார்கள். Now, 1994. இப்பொழுது 1994ஆம் ஆண்டு, in the country of Rwanda, there was an internal war. ருவாண்டா என்றதான நாட்டிலே ஒரு உள்நாட்டு போர் நடந்தது. 8 lakh people died. 8 லட்சம் ஜனங்கள் மாண்டு போனார்கள். From the year 1996 until now, 1996ஆம் ஆண்டு தொடங்கி இந்த இப்போ இருக்கிற ஆண்டு வரைக்கும் there is an internal war, multiples of war going on in the country of Congo. காங்கோ என்கிறதான நாட்டில் தொடர்ந்து உள்நாட்டு யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. 41 lakh have died. 41 லட்சம் ஜனங்கள் இப்போ வரைக்கும் அழிந்திருக்கிறார்கள். One country. ஒரே ஒரு நாட்டிலே. From 2006 until now, there is a war going on in Mexico between the drug warlords and the government. மெக்சிகோவிலே அந்த போதைப் பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. Since 2006, 1 lakh people plus have died. 2006ஆம் வருஷத்திலிருந்து நடக்கிறது, 1 லட்சம் பேர் அழிந்திருக்கிறார்கள். 2009 until now, there is a war going on in Nigeria between the government and the Boko Haram unit of ISIS. The war is going on. 2009ஆம் ஆண்டிலிருந்து நைஜீரியா தேசத்திலே அரசாங்கத்திற்கும் போகோர் ஹராம் என்கிறதான ஐசிஸ் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த ஒரு அமைப்புக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. 52,000 people have died. 52,000 பேர் அழிந்திருக்கிறார்கள். And almost 24 lakh people have been displaced from their homes. ஏறக்குறைய 24 லட்சம் மக்கள் தங்களுடைய உடைமைகளை விட்டு குடிபெயர்ந்திருக்கிறார்கள். 2011, just 8 years ago, 2011ஆம் ஆண்டு, சற்று 8 ஆண்டுகளுக்கு முன்பதாக, Syria went through a civil war. சிரியாவிலே ஒரு உள்நாட்டு யுத்தம் நடந்தது. 5,60,000 people have died. 5,60,000 பேர் மாண்டிருக்கிறார்கள். Within that country. அந்த ஒரு சின்ன நாட்டில் மாத்திரம். 2014 to 17. 2014ஆம் ஆண்டு தொடங்கி 2017ஆம் ஆண்டு முடிய Iraqi war between the government and ISIS. அந்த ஐசிஸ் தீவிரவாத இயக்கத்திற்கும் ஈராக் அரசாங்கத்திற்கும் எதிராக ஒரு யுத்தம். 75,000 people died. 75,000 ஜனங்கள் மடிந்து போனார்கள். All that I mentioned now is within the country. நான் சொன்ன இந்த எல்லா யுத்தங்களின் மாண்ட ஜனங்களும் வெளியல்ல, உள்நாட்டு யுத்தத்தில் தேசத்திற்குள்ளாக மடிந்து போனவர்கள். People against people. உள்நாட்டு ஜனங்களுக்கு விரோதமாக அந்த ஜனங்களே. Now let's go to nation against nation. இப்பொழுது தேசத்திற்கு விரோதமான தேசம் எழுப்பின யுத்தங்களுக்கு போவோம். Please don't be terrified. This is much more terrifying. நான் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவதனால் நீங்கள் பயந்து விட வேண்டாம். இன்னும் அதிகம் பயப்படும்படியான காரியங்கள் உண்டு. Now I will bring up 5 wars, major wars out of the many that happened worldwide. அநேக யுத்தங்கள் நடந்திருந்தாலும் தலையாக நடந்த ஒரு 5 முக்கிய யுத்தங்களின் விவரங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். The first one is the World War I. முதலாவது யுத்தம் முதலாம் உலக மகா யுத்தம் 1914 to 1918. 1914ஆம் ஆண்டு முதல் 1918ஆம் ஆண்டு முடிய in 4 years இந்த 4 வருடத்தில் 6 crore
50 lakh people died. 6,50,00,000 மக்கள் மடிந்திருந்தார்கள். Few years later, Second World War started. ஒரு சில ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இரண்டாம் உலக மகா யுத்தம் தொடங்கியது. 1939 to 1945. 1939ஆம் ஆண்டு முதல் 1945ஆம் ஆண்டு முடிய In 6 years, இந்த 6 ஆண்டுகளில் 8 crore 50 lakhs people died. இந்த 6 ஆண்டுகளில் 8,50,00,000 ஜனங்கள் மறுபடியும் மடிந்திருந்தார்கள். From 1950 to 1953, 1950 முதல் 53 முடிய war between North Korea and South Korea. வட கொரியாவுக்கும் தென் கொரியாவுக்கும் இடையான யுத்தம். 12 lakh people died in that small country. இந்த சின்ன 2 நாடுகளுக்கு இடையே நடந்த யுத்தத்திலே 12 லட்சம் மக்கள் இறந்து போனார்கள். 1955 to 1975, 20 years. 1955ஆம் ஆண்டு முதல் 1975ஆம் ஆண்டு முடிய 20 ஆண்டுகள். Vietnam War. வியட்நாம் யுத்தம் நடந்தது. 38 lakh people died. 38 லட்சம் ஜனங்கள் அழிந்து போனார்கள். Very recently, there was an attack on the Twin Towers in New York in America by Al-Qaeda by using planes, and they destroyed 2 towers. சமீப காலமாக அமெரிக்காவில் இருக்கிறதான அந்த வர்த்தக மையத்தை அல்-qaeda தீவிரவாதிகள் விமானம் மூலமாக தாக்கினார்கள். America was under terror attack. அது ஒரு அமெரிக்கா முதல் முறையாக ஒரு தீவிரவாத தாக்குதலை நேரிடத்திருந்தது. America immediately responded with a war on terror, international war on terror. உடனடியாக அமெரிக்கா அதற்கு எதிரடியாக செயல்படும்படியாக பன்னாட்டு தீவிரவாத யுத்தத்தை தொடங்கியது. 38 countries joined together and began to fight against terrorist outfits in Pakistan, Afghanistan, Sudan, so many countries. அமெரிக்காவோடு சேர்ந்து 38 நாடுகள் ஐக்கியம் கொண்டு இந்த தீவிரவாத இயக்கத்திற்கு எதிராக பாகிஸ்தான், சூடான் போன்ற நாடுகளுக்கு எதிராக யுத்தத்தை தொடங்கினார்கள். The end is 20 lakh people died. இதனுடைய முடிவில் என்ன நடந்தது என்று சொன்னால் 20 லட்சம் மக்கள் இறந்து போயிருந்தார்கள். Can you imagine where we are sitting? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், நாம் எந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். We are thinking war means it's going to come. நாம் நினைக்கிறோம் யுத்தம் என்றால் இனி வரப்போகும் என்று யுத்தம் என்று நினைக்கிறோம். Of course, the bigger one is waiting. ஆனால் நிச்சயம்தான் ஒரு பெரிய யுத்தம் காத்திருக்கிறது. But already we are hearing wars and rumors of wars. ஆனால் இதற்கு முன்பதாக யுத்தங்களையும் அதற்கு குறித்ததான செய்திகளையும் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். This is a fulfillment of God's prophecy. இதுதான் தேவன் சொன்ன தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல். Something like this has never occurred 120 years before. ஆனால் இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் 120 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தது கிடையாது. Only from the 20th century. 20ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க தொடங்கின. How come 6 crores, 8 crores, how come all so big a number could die? எப்படி இப்படி கொத்து கொத்தாக 6 கோடி மக்கள், 8 கோடி மக்கள் என்று சடுதியாக எப்படி இப்படி அழிந்து கொண்டே இருப்பார்கள்? The major shift that happened from 20th century was actually in the method of warfare. பாருங்கள், இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏன் இப்படிப்பட்ட அதிகமான மக்கள் எண்ணிக்கையில் அழிந்ததுக்கு காரணம் யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த யுக்திகள் மாறினது. Earlier you could have seen some old paintings or photographs. War means you have a army of horses, army of elephants, army of camels, footmen, soldiers, spears and arrows and all that being used. பண்டைய காலத்தில் நீங்கள் யுத்தங்கள் என்று கேள்விப்படும்போது யுத்தம் என்று சொன்னாலும் நாம் பார்த்திருப்போம். குதிரைகள் இருக்கும், யானையை கொண்டு யுத்தம் செய்வார்கள், காலாட்படையில் கொண்டு யுத்தம் செய்வார்கள், அம்புகளை ஈட்டிகளை கொண்டு யுத்தம் செய்வார்கள். But the whole thing changed in 20th century. ஆனால் 20ஆம் நூற்றாண்டிலே அவையெல்லாம் முற்றிலும் மாறிவிட்டது. It is no longer a sling stone of David and Goliath. தாவீது செய்த யுத்தத்தை போல ஒரு கவனை கொண்டு செய்கிற யுத்தங்கள் அதெல்லாம் முடிந்து போய்விட்டது. The weapons, the methods, everything has changed. அவர்கள் யுத்தத்திலே காணப்படும் யுக்திகள், அந்த ஆயுதங்கள் எல்லாம் மாறிவிட்டது. In a short span of time, multitudes can be killed. இந்த குறுகிய கால கட்டத்தில் அநேக ஜனங்கள் அழிக்கும்படியாய் மாறிவிட்டது. Earlier, kingdoms means they always used to have a huge high wall, fortresses, and they used to protect their country. அன்றைய காலகட்டத்திலே நாடுகள், ராஜாக்கள் என்று சொன்னால் அவர்களை பாதுகாத்துக்குள்ள பெரிய ஒரு மதில் சூளை எழுப்பி இருப்பார்கள். ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு சூழ இருக்கும் அந்த தேசம். But now it is no longer relevant. ஆனால் இப்போ அது கொஞ்சம் கூட பொருந்தாத காரியமாய் காணப்படுகிறது. Why? ஏன்? The introduction of aerial warfare. ஏனென்று சொன்னால் வான்வழி தாக்குதல் இந்த காலகட்டத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. From World War I
Planes were used in war. உலக மகா யுத்தம், முதலாம் உலக மகா யுத்தத்தில் தான் முதலாக வான்வழி தாக்குதலுக்காக விமானங்கள் பயன்படுத்த தொடங்கப்பட்டது. Arrows were depleted and were replaced by missiles. அம்புகள் எல்லாம் தகர்த்தப்பட்டு அம்புகள் ஏவுகணைகளாய் மாற்றப்பட்டாயிற்று. One arrow can kill one person, one missile can kill thousands. ஒரு அம்பு எய்தால் அது ஒருவனை மட்டுமே கொல்லும், ஆனால் ஒரு ஏவுகணை ஏயப்பட்டால் அது ஆயிரக்கணக்கான மக்களை கொல்லும். Now let me go into the aerial warfare just to make you know where our world is headed. நான் இந்த வான்வெளி தாக்குதலை குறித்து சற்று விளக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு விளக்குவதற்கு. What kind of wars are going to come? வருங்காலகட்டத்தில் எப்படிப்பட்ட தாக்குதல், எப்படிப்பட்ட யுத்தங்கள் வரும் என்பதை விளக்குவதற்காக. There is so much of information, I'll just give you a little bit. அநேக காரியங்கள் இருக்கிறது, அதில் நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I will only focus on the aerial power, only a little bit of America. இந்த வான்வெளி தாக்குதலை குறித்து ஒரு சின்ன காரியம், அது குறிப்பாக அமெரிக்க தேசத்தை முன்னிறுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். A little bit about America. சின்ன காரியம், அமெரிக்க தேசத்தில் இருக்கிற வான்வெளி தாக்குதலை குறித்து சின்ன காரியம். Now, do you know there are a few flights in America which will really surprise you? அமெரிக்க தேசத்திலே அவர்கள் ராணுவத்தில் பயன்படுத்துகிற அந்த ராணுவ போர் விமானத்தில் இருக்கிற ஒரு சில போர் விமானங்களை நான் சொன்னால் நீங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். Listen to me. கவனிங்கள். The first one is F-35. There is a warplane called F-35. F-35 என்கிறதான ரக ஒரு போர் விமானம் அமெரிக்க தேசத்திலே அவர்கள் ராணுவத்தில் வைத்திருக்கிறார்கள். It can fly at the speed of 1930 kilometers per hour. அந்த F-35 என்கிறதான போர் விமானம் ஒரு மணி நேரத்தில் 1900 மைல்கள் கடக்கக்கூடும். That means in 1 hour you can start from here and end in Kashmir. அப்படி என்று சொன்னால் ஒரு மணி நேரத்தில் இங்க நம்ம தொடங்கினோம் என்று சொன்னால் அந்த விமானத்தில் காஷ்மீர்ல போய் இறங்கி விடலாம். So fast. அவ்வளவு வேகம். Then they went for another aircraft which is F-15. இதை காட்டிலும் இன்னும் தரம் மேம்படுத்தப்பட்ட F-15 என்கிறதான இன்னொரு விமானத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். That aircraft can fly at the speed of 2655 kilometers per hour. இந்த விமானமானது ஒரு மணி நேரத்துக்கு 2600 கிலோமீட்டரை கடக்கக்கூடும். That means from Chennai to Singapore it will be less than 1 hour. அப்படி என்று சொன்னால் சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே போய்விடலாம். So fast. அவ்வளோ வேகம். If you think this is very fast, சரி, இதை நீங்கள் மிகவும் வேகமான ஒரு விமானம் என்று நீங்கள் நினைத்தால் they went with one more aircraft. இதை காட்டில் இன்னும் தரம் மேம்படுத்தப்பட்ட இன்னொரு விமானத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். They called it XB-70. இதை XB-70 என்று அழைக்கிறார்கள். This aircraft can fly at 3200 kilometers per hour. இந்த விமானம் ஒரு மணி நேரத்தில் 3200 கிலோமீட்டரை கடக்கக்கூடும். If you thought that this was very fast, சரி, இதையும் நீங்கள் வேகம் என்று நினைத்தால் they found out one more which is called X-15. இதை காட்டிலும் மேலான இன்னொரு விமானத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். X-50 என்கிறதான அந்த விமானத்தை பண்ணினார்கள். That can travel at the speed of 7200 kilometers per hour. இந்த விமானமானது ஒரு மணி நேரத்தில் 7200 மைல்களை கடக்கக்கூடும். Now this was invented 20 years ago. இது இப்பதான் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. The latest is not brought to the public domain. இப்போது சமீபமாக ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள், அவர்கள் அதை பிரசுரப்படுத்தவில்லை. இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. 20 வருஷத்துக்கு இப்பதான் கதை வெளியே வருது. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோமா? 7000 கிலோமீட்டர் போயிருமா ஒரு மணி நேரத்தில். உலகத்தை அப்படி சுற்றி வந்துடும். நம்ம உலகம் எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. யுத்தம்னா சும்மா நீங்கள் சாதாரணமாக கோலியாத்து தாவீது நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. We are going at supersonic speed, 7 times the speed of sound. நாம் எப்படிப்பட்ட வேகத்தில் போகிறோம் சொன்னால் ஒளியின் அளவை காட்டிலும் 7 மடங்கு அதிகமான வேகத்தில் சென்று கொண்டு இருக்கிறோம். Not only speed, வேகம் மாத்திரம் அல்ல, the technology now is stealth. Stealth means there are planes that cannot be detected by radar at all. இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் எப்படி போய்விட்டது சொன்னால், இப்போ இருக்கிற ஸ்டெல்த் என்கிறதான விமானத்தை நீங்கள் எந்த ஒரு ரேடார் கருவியினாலும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. The plane you see in the photograph, B-15. Now this aircraft cannot be detected by radar. Nobody will know when it is coming in, when it is going out. இந்த B-50 என்கிறதான ரக விமானத்தை நீங்கள் ரேடார் கருவியில் எந்த ஒரு கணினியின் ரேடார் கருவியிலும் உங்களால் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அது எப்போ வருகிறது எப்போ போகிறது தெரியாது. Only after the bombing is over you will know something has come and gone. குண்டு போட்ட பிறகுதான் தெரியும் ஏதோ ஒன்று வந்து போய் இருக்கிறது என்று.
That is the war today. இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற யுத்தம். Now the next technology is drones. They call it unmanned aerial vehicles. அடுத்த தொழில்நுட்பம் என்னவென்று சொன்னால் ட்ரோன் என்கிறதன ஆள் இல்லாத போர் விமானம். No pilot inside. பைலட் இருக்க மாட்டார். It will be completely controlled in a small room with a small computer and a joystick, like they play a video game. Somebody can be sitting in a small room in America and they can be bombing in Afghanistan. Right to an inch they can drop. இந்த போர் விமானம் ஆளில்லாத போர் விமானத்தை அது வானத்திலே பறக்க விட்டு எங்கோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு வீடியோ கேம் விளையாடுவது போல சின்ன ஒரு அலைவரிசையிலே கொண்டு ஏக்கி துல்லியமாக சரியான இடத்திலே நாம் அந்த குண்டை தாக்குதலுக்கு உட்படுத்த முடியும். This is called drones. இது ட்ரோன் என்று சொல்லுவார்கள். If you look at the way the world is going towards wars, it is so terrifying. யுத்தத்தை நோக்கி உலகங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமூட்டமாக கலக்கமூட்டமாக இருக்கிறது. I told you, no more spears and swords. நான் சொல்லியிருந்தேன் ஈட்டிகளும் அம்புகளும் இனி தேவைப்படாது. Now we are in the age of machine guns. இப்பொழுது யுத்தங்களை நாம் தானியங்கி ஆயுதங்களை கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறோம். The AK-47, which became so popular, still popular today, has been sold in millions and millions. அந்த AK-47 என்கிறதான தானியங்கி துப்பாக்கி இப்போவும் அது பிரபலமாக இருக்கிறது. அது கோடிக்கணக்கான மக்களுக்கு அது விநியோகப்படுத்தப்படுகிறது. They say for every 70 people alive in this world, they have one AK-47. புள்ளியியல் விவரம் சொல்லுகிறது உலகத்தில் உயிரோடு இருக்கிற மக்களில் 70 பேருக்கு ஒரு AK-47 துப்பாக்கி வீதமாக இருக்கிறது என்று. In AK-47, one round can kill 300 people. இந்த AK-47 துப்பாக்கியை ஒரு முறை நீங்கள் அழுத்தினால் போதும் 300 பேரை ஒரே சமயத்தில் கொண்டு விடலாம். For 70 people, one gun is available. 70 பேருக்கு ஒரு துப்பாக்கி என்ற வீதாச்சாரத்தில் இருக்கிறது. Not only guns. துப்பாக்கிகள் மாத்திரமல்ல, the amount of missiles and bombs that the world has created for war is so staggering. யுத்தத்திற்காக தேசங்கள் ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிற ஏவுகணைகளும் குண்டுகளும் அது கலக்கமுட செய்கிறது, ஆச்சரியமடை செய்கிறது. Surface to surface missile, ஒரு வான்வெளியிலிருந்து வான்வெளிக்கு தாக்குறதான ஏவுகணைகள். air to surface missile, வான்வெளியிலிருந்து தரையை தாக்குறதான ஏவுகணைகள். surface to air missile, தரையிலிருந்து வானை தாக்குறதான ஏவுகணைகள். air to air missile, வானிலிருந்து வானை முறியடிக்கிறதான ஏவுகணைகள். anti satellite missile, செயற்கைக்கோளை செயலிழக்க செய்கிறதான ஏவுகணைகள். they say they are ready. இவையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். And among the missiles and bombs, one of the most terrifying bombs that man has invented is the nuclear bomb. இந்த தயாரிக்கப்பட்ட எல்லா ஏவுகணைகள் குண்டுகளிலும் மிகவும் முக்கியமான ஒரு அழிவை ஏற்படுத்துகிற காரியம் அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிற அணு ஏவுகணைகள் அல்லது அணு ஆயுதங்கள். Do you know that in the Second World War, to end the war, there were two bombs that were thrown on two cities in Japan, Hiroshima and Nagasaki, two nuclear weapons. இரண்டாம் உலக போரை முடிவுக்கு கொண்டு வரும் வண்ணமாக அமெரிக்காவினால் ஜப்பான் தேசத்தில் ஹிரோஷிமா நாகசாகி என்ற இடத்திலே 1945ஆம் ஆண்டில் 2 அணு பாம்கள் அணு ஆட்டம் பாம்கள் போடப்பட்டது. When the bomb was dropped, அந்த குண்டானது அந்த இடத்திலே தகர்க்கப்பட்ட பொழுது one bomb wiped out an entire city. அந்த ஒரு குண்டானது அந்த முழு நகரத்தையும் அழித்து விட்டது, முற்றிலுமாக துடைத்து போட்டு விட்டது. Only one bomb. ஒரே ஒரு குண்டு தான். Lakhs and lakhs of people died. லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து போனார்கள். Listen, கவனிங்கள், that bomb is manufactured in many countries including India in large numbers. இந்த அணுகுண்டை இப்பொழுது உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஏறக்குறைய இந்தியா தேசத்திலும் உற்பத்தி செய்து வைத்திருக்கிறார்கள். Listen, கவனிங்கள், they say the terror of that bomb was so huge that when the bomb was dropped around 3 kilometers in radius, people who were standing and looking at the bomb 3 kilometers away, their flesh melted and fell off from their bodies and they were standing as skeletons in 1 second. அந்த குண்டு போடப்பட்ட பொழுது அந்த குண்டோட தாக்கம், அந்த கதிர்வியக்கத்தின் தாக்கம் வீச்சு எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த குண்டு எந்த இடத்தில் போடப்படுமோ போடப்பட்ட இடத்தை சுற்றி 3 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திற்கு இருக்கிற ஜனங்கள், நின்று கொண்டிருந்த ஜனங்கள் அப்படியாக மாம்சம் உருவழிந்து எலும்பு கூடாகி விடுவார்கள். அப்படியே சத தோல் எல்லாம் உருகி கீழே விழுந்து அப்படியே எலும்பா நிற்கிறானா ஒரு செகண்ட்ல. அதான் அணுகுண்டு.
2 bombs were thrown in Japan and then they were not used in wars again. இந்த இவ்வளவுதான சக்தி கொண்டதான இந்த அணுகுண்டுகளை தான் அந்த ஜப்பான் தேசத்திலே அமெரிக்கா 2 அணுகுண்டுகளை பயன்படுத்தி அதற்கு பிறகு இப்படிப்பட்டதான அணு உலைகள் அணுகுண்டுகளை பயன்படுத்துவது கிடையாது. But the danger is still there. ஆனால் ஆபத்து இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. Iran is having it, North Korea is having it, Pakistan is having it, India is having it, America, Russia, Israel, many countries are having it. பயன்படுத்தாவிட்டாலும் சரி, ஆனால் ஆபத்து எப்படி இருக்குன்னு சொன்னால் எல்லா நாடுகளும் ஏறக்குறைய எல்லாரும் இதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். The Bible says in the last days the world will be consumed with fire. கடைசி காலத்தில் வேதம் சொல்லுகிறது அக்னியினால் உலகம் சுட்டெரிக்கப்படும். I don't think we need fire from heaven. நான் நினைக்கிறேன் வானத்திலிருந்து அக்னி தேவை இல்லை. The bombs already are there to burn this earth in a few minutes. ஏற்கனவே இருக்கிறதான இந்த குண்டுகள் அணுகுண்டுகளே உலகம் முழுவதையும் ஒரு சில வினாடிகளிலே அக்னியினால் சுட்டெரிக்க வல்லது. Don't be afraid. பயப்படாதிருங்கள். In the year 1961, 1961ஆம் ஆண்டிலே Russia created one of the largest nuclear bombs ever made on this earth. இதுவரையும் இந்த உலகத்திலே உருவாக்கப்படாத மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அணுகுண்டை 1961ஆம் ஆண்டு ரஷ்யா உருவாக்கியது. They called it RDS 220. அது RDX 220 என்று சொல்லுகிறார்கள். I'll tell you some facts about that bomb. அந்த குண்டை குறித்துதான ஒரு சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். They wanted to test it. அதை அவர்கள் பரிசோதிக்க விரும்பினார்கள். They dropped it from such a great height. அது மிகவும் உயரமான ஒரு இடத்திலிருந்து அதை கீழே இறக்கி அதை சோதித்து பார்த்தார்கள். And they did not detonate it on the ground. அதை தரையிலே வைத்து சோதிக்கவில்லை. They detonated it 4 kilometers above the earth. 4 கிலோமீட்டர் தரை மட்டத்திலிருந்து உயர மட்டத்திலிருந்து அதை சோதித்து பார்த்தார்கள். அங்க வெடிக்க வச்சாங்க. 4 கிலோமீட்டர் உயரத்துல வெடிக்க வச்சிருக்காங்க. And they were so scared the plane that dropped it will burn out of the blast, so they descended, made the bomb descend in a parachute. அவர்கள் என்ன நினைத்தார்கள் சொன்னால் அந்த குண்டை நாம் ஏரோப்ளேனில் நேரடியாக போடுவோம் என்று சொன்னால் போட்ட பட்சத்தில் அந்த விமானமே காணாமல் போய்விடும். அதனால் ஒரு பாராசூட்டின் துணை கொண்டு அந்த குண்டை இறக்க திட்டமிட்டார்கள். And by the time it was detonated, the flight flew around 50 kilometers away. அந்த குண்டு பாராசூட்டில் இறங்கி அதை வெடிக்கும் அந்த சரப்பொழுதிலே 50 கிலோமீட்டர் அந்த ஃப்ளைட் அந்த இடத்தை விட்டு போயிருக்கும். Now it was detonated. அதை வெடிக்க செய்தார்கள். They say அவர்கள் சொல்லுகிறார்கள் the fireball that was created, அந்த அக்னி பிழம்பாய் உருவாக்கப்பட்ட அந்த பந்தானது, அந்த வெடித்த அந்த பந்தானது, the diameter was 5 kilometers wide. அந்த சுற்றளவு 5 கிலோமீட்டர் கொண்டதாக இருந்தது. அந்த பந்து மாத்திரம், அந்த அக்னி பந்து மாத்திரம் 5 kilometers. 5 கிலோமீட்டர் சுற்றளவு. There is a mushroom cloud that rises up when a nuclear bomb is put. ஒரு அணு ஆயுதத்தை போடும் பொழுது காளானின் உருவத்தை போல அந்த எழுச்சி மிகு ஒரு உருவத்திலே அந்த குண்டு வெளியே வரும். You can see that in that photograph. அதை நீங்கள் புகைப்படத்தில் பார்க்கலாம். It's like a mushroom. அது ஒரு காளானின் உருவத்திலே அந்த குண்டு வெளியே வரும். Look at that picture. அந்த புகைப்படத்தை பாருங்கள். They say that nuclear bomb, when it was tested, the height of the mushroom was 64 kilometers high. அந்த குண்டின் கதிர் பிழம்பின் உயரம் மாத்திரம் 64 கிலோமீட்டர். The circumference of that mushroom is 100 kilometers. அந்த காளான் போன்றதான வந்த நெருப்பு பிழம்பின் பரப்பளவு அல்லது சுற்றளவு மட்டும் 100 கிலோமீட்டர். And they tested it. அதை அவர்கள் சோதித்து பார்த்தார்கள். When they tested that bomb, அதை சோதித்து பார்த்த பொழுது they say அவர்கள் சொல்றார்கள் 900 kilometers away, 900 மைல்களுக்கு அப்பால் windows were broken. 900 மைல்களுக்கு அப்பால் இருந்த வீடுகளின் ஜன்னல்கள் நொறுக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. நம்மெல்லாம் எந்த மூலைக்கு? ஆண்டவர் யுத்தங்களை பற்றி கேள்விப்படுவீங்க, யுத்த செய்தியெல்லாம் கேள்விப்பட சும்மா ஏதோ சின்ன கவர்னு இதெல்லாம் நினச்சிக்கிடாதீங்க. This is something the world has never seen before. நீங்கள் இதுவரை உலகம் பார்த்திராத வண்ணமான யுத்தமாய் காணப்படும். This is not the only warfare, my brothers and sisters. இது மாத்திரம் ஒரு உலக யுத்தம் அல்ல. America is planning to have bombs in space, in satellites. அமெரிக்கா இதை காட்டிலும் ஒருபடி மேலே சென்று செயற்கைக்கோள்களில் இருந்து
அணுகுண்டிலே போடும்படியான ஒரு ஆயுதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, அங்கே வைத்து கொண்டிருக்கிறது. They have something called biological warfare. அவர்கள் உயிரியல் சம்பந்தப்பட்டதுமான ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். Biological warfare is using bacteria and harmful virus to kill people. ஒரு நச்சுத்தன்மை வாங்கிய நுண்ணுயிரிகளை கொண்டு அதன் மூலமாக தாக்குதலை ஏற்படுத்துவது. That means they will send the bomb or that chemical or that biological virus in a small envelope or in a bottle. அப்படி என்று சொன்னா ஒரு சின்ன ஒரு பாட்டிலோ ஒரு சின்ன ஒரு லெட்டர் போன்ற கவரில் அந்த நுண்ணுயிரை போட்டு அனுப்புவார்கள். You open it, அதை நீங்கள் திறப்பீர்கள், 2 minutes you will die. திறந்த 2வது நிமிஷத்தில் இறந்து விடுவீர்கள். The virus will kill you. உடனடியாக அந்த நுண்ணுயிர்கள் உடலுக்குள் சென்று உங்களை முற்றிலுமாக அழித்து விடும். They have a new warfare called chemical warfare. இன்னொரு புது யுத்தியை வைத்திருக்க ரசாயன வேதியியல் ரீதியாக ஏற்படுகிறதான யுத்தங்கள். They send it in a small package. ஒரு சில பொட்டலத்தில் போடுற ஒரு இதில் அனுப்புவார்கள். You open it, அதை நீங்கள் திறப்பீர்கள், your body will melt and die. உடனடியாக உங்களோட சரீரம் உருகிவிடும். உருகி செத்து போவீங்க. Recently in Syria there were videos saying that people were just writhing and dying. They said they used chemical weapons. சமீப காலமாக அந்த நடந்த யுத்தத்திலே சிரியா தேசத்திலே திடீரென்று மக்கள் அவர்களாகவே சரீரத்திலே சில மாறுதல் ஏற்பட்டு இறந்தார்கள். பிற்பாடுதான் கண்டுபிடிக்கப்பட்டது அவர் ரசாயன தாக்குதலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படியே துடிச்சு இறந்தாங்க. ஒரு காயம் இல்லை உடம்புல, காயமே கிடையாது. No hurt, no wounds. Just breathing that chemical, they were writhing and they died. அவர்கள் எந்த ஒரு குண்டுவோ எந்த ஒரு ஆயுதமோ பயன்படுத்தாமல் திடீரென்று சாதாரண அந்த பொதுமக்கள் அந்த சதை பிந்து தொங்கி இறந்து விட்டார்கள். Chemical warfare. ரசாயன யுத்தங்கள். This has never been seen or experienced 120 years ago. ஆனால் இப்படிப்பட்ட யுத்தங்களை இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு 100 வருடத்திற்கு முன்பதாக உலகம் பார்த்தது கிடையாது. When you hear these things, ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது understand புரிந்து that we are in கொள்ளுங்கள், the last days. நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. நிறைய பேர் ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்குது. உண்மையாகவே பயமுறுத்துறது தான். நான் நிறைய சொல்லலை, சொன்னால் உங்களுக்கு தூக்கமே வராது உங்களுக்கு இல்லை. இது கட்டுக்கதை இல்லை. These are not made up stories, these are real things. இது ஏதோ ஒரு பழங்கால கதைகளோ புராணங்களோ அல்ல, இது உண்மையா நடந்த காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள். First sign in the political realm is a weak political system. முதலாவது அடையாளம் அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறதான ஸ்திரத்தன்மை இல்லாத நிகழ்வு. Second one, waging of wars. இரண்டாவது யுத்தங்களை தொடுக்கிற காரியங்கள், யுத்த செய்திகள். Third one and the most important one, மூன்றாவது குறிப்பு, மிக முக்கியமான குறிப்பு, the whole political system of the world will warm up to welcome the kingdom of Antichrist. மூன்றாவது முக்கியமான குறிப்பு, இந்த முழு உலகத்தில் இருக்கிற அரசியல் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அந்தி கிறிஸ்துவை வரவேற்பதற்கும் வழிவகை செய்வார்கள். This is happening now, it is happening today. இது இந்த காலகட்டத்தில் நடக்கிறது, இன்றைய தினத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. Many of you may not realize it, but I'll give you the facts. ஒரு சிலருக்கு இதை பற்றி நான் உணர்வு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் உண்மைகளை தகவல்களை சொல்ல விரும்புகிறேன். Things you are using, things you are doing now can be very casual for you, but there is a whole design behind this. ஆனால் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற தொழில்நுட்ப காரியங்கள் உங்களுக்கு மிகவும் லகுவாக இருக்கலாம், ஆனால் இவைகளுக்கெல்லாம் பின்பாக ஒரு சில திட்டங்கள் உண்டு. One of the things that Antichrist will do is in Revelation chapter 13 verses 16-17. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே அவன் செய்கிறது முக்கியமான காரியம். He says, he will force everyone, small and great, rich and poor, free and slave, to receive a mark in his right hand or in his forehead, so that no one could buy or sell unless he had that mark, which is the name of the beast or the number of his name. 16-17 வசனங்கள். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. Now listen, கவனிங்கள். listen. We are living in the last days and I will give you all the evidence for that. நாம் கடைசி காலங்களில் வாழ்கிறோம் என்பதற்கான எல்லா சாட்சிகளையும் நான் சொல்ல விரும்புகிறேன். We just read a verse. இந்த வசனத்தை நீங்கள் படித்தீர்கள். It does not talk about differences in which country you are living in. இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த நாடுகளில் வாழ்கிறீர்கள் எந்த நாட்டை குறித்து பிரித்து காணப்படவில்லை. It only talks about small or great, slave or free, rich or poor. இது நாடுகளை குறித்து பேசாமல் சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான் என்று
இந்த சுபாவத்தை குறித்து தான் பேசி இருக்கிறது. Which means அப்படி என்றால் the world will become not 164 countries, but one country, one world, one government. ஆதலால் இதன் வசனத்தின் மூலமாக நான் தெரிந்து கொள்ள என்னவென்றால் இந்த 164 உலக நாடுகளும் தனித்தனி நாடுகளாக இல்லாமல் ஒரே நாடாக, ஒரே அரசாட்சியாக, ஒரே மொழியாக வரும். There will be not different economies, RBI for India, for Pakistan some other reserve bank, for America some other reserve bank. No. All economies will be globalized and brought under one control. உலக பொருளாதாரம் என்பது இந்தியாவுக்கு ஒரு தனி பொருளாதார சந்தை, பாகிஸ்தானுக்கு ஒரு தனி பொருளாதார சந்தை என்று இல்லாமல் முழு உலகத்திற்கும் ஒரே பொருளாதாரமாய் உலகமயமாக்குதல் நடைபெறும். That is what this verse talks about. அதை தான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது. There will not be different economical governors governing each country, but there will be one person who will decide what you can buy, what you can sell. ஒவ்வொரு நாடுக்கும் பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதான தனித்தனி அமைப்புகள் இல்லாமல் எல்லா முழு உலகத்தின் பொருளாதாரத்தையும் கட்டமைப்பதற்கு ஒரே ஒரு நபர் இருப்பார். And he will be Antichrist. அவன் தான் அந்தி கிறிஸ்து என்று காணப்படுவான். Today we see the start of this process. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு ஆயத்தமாக்கப்படுகிற காரியங்களை நாம் காண்கிறோம். How? எப்படி? By international agencies that control every government indirectly. எப்படி என்று சொன்னால் உலகத்திற்கு எல்லா அரசியல் அமைப்புகளையும் பன்னாட்டு முகவர்கள் என்கிறதான ஒரு அமைப்பு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. The main control is UN, United Nations. முக்கியமான இந்த கட்டுப்பாட்டு அமைப்பை யார் வைத்திருக்கின்ற சொன்னால் ஐநா சபை என்கிறதான அமைப்பு வைத்திருக்கிறது. If you look at that picture, அந்த புகைப்படத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் so many branches under that controlling the entire world government. இந்த ஐநா சபைக்கு கீழ் இருக்கிறதான அநேக விதமான அமைப்புகள், பிரிவுகள் முழு உலகத்தையும் கட்டுப்படுத்துகிறது. You have Wildlife Fund, you have World Bank, you have International Monetary Fund, you have UNESCO, United Nations, they control the restricted sites. It's all international now, everything under the international law. இந்த ஐநா சபைக்கு கீழாக அநேக பிரிவுகள் இருக்கிறது. உலக சுகாதார மையம் அல்லது உலக வளர்ச்சியின் மையம் அல்லது உலக பொருளாதாரத்தின் மையம் அல்லது வனவிலங்குகளை பாதுகாக்கிற மையம் என்று அநேக அமைப்புகள் இருக்கிறது. Now no country can operate independently. ஆதலால் இந்த அமைப்பை மீறி எந்த ஒரு நாடும் சுயேட்சையாக செயல்பட முடியாது. Even now, இப்போ கூட for example, உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் India can export only a certain limit. Even though they produce more, they can only export to a certain limit because of the international norms. உதாரணமாக பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பொருளை இந்தியா உற்பத்தி செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்குள்ள தான் ஏற்றுமதி செய்ய முடியும். ஒருவேளை அதற்கு மிஞ்சி உற்பத்தி செஞ்சாலும் ஏற்றுமதி பண்ண முடியாது. And they have to import certain things whether they like it or not. ஏனென்று சொன்னால் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டும் சில காரியங்களை இறக்குமதி செய்துதான் ஆக வேண்டும். விரும்புறாங்களோ விரும்பலையோ. அதனால தான் today you go to a Reliance Food Mart, you can see apples from China, apples from Washington, America, orange from New Zealand, some other fruit from Australia. All the countries will sell their product in India because it's a globalized economy. ஏனென்று சொன்னால் இப்போ இந்தியா தேசம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உலக பன்னாட்டு மையத்தில் இருக்கிறதான பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் உலக பொருளாதார கொள்கை அப்படி இருக்கிறது, உலகமயமாக்குதல். Every road that is laid in India, most of it is funded by the World Bank. இந்திய தேசத்தில் நிறுவப்படுகிறதான போடப்படுகிற எல்லா ரோடுகளும் தார் சாலைகளும் சரி உலக வங்கியின் கடன் பெற்றே நிறைவேற்றப்படுகிறது. That means the monetary control of India is with a world power. அப்படி என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற பண புழக்கத்தை உலக வங்கி கட்டுப்படுத்துகிறது. Someday all the countries in the world will come to a point where they cannot give back the loans. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் வரும், உலக வங்கியின் இடத்தில் எந்த நாடுகளெல்லாம் கடன் வாங்கினதோ அந்த தொகையை திருப்ப செலுத்த முடியாத ஒரு நாட்கள் வரும். And then the world government will say, அப்பொழுது உலக வங்கி சொல்லும், your country belongs to me. உன்னுடைய நாடு எனக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது, எனக்கு சொந்தம். நீங்க ஒருத்தர் கடன் வாங்கிட்டு கடன் திருப்ப செலுத்துறான்னு என்ன பண்ணுவாங்க? சொத்தை என்ன பண்ணுவாங்க? ஜப்தி பண்ணுவாங்கல்ல, அதுதான். The biggest
loan receiving country is America, if you don't believe it. நீங்க நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி உலகத்தில் அதிகமான கடன்களை உலக வங்கியிலே வாங்குவது அமெரிக்க தேசம். Their control is not in their hands. இப்பொழுது அவர்களுடைய நாடு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. That is how in every area you see there is a globalization. இதைதான் உலகமயமாக்குதல் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் காண முடியும். All of this gearing up for one world government. இது எல்லாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சொன்னால் ஒரே நாடு ஒரே அரசாட்சி. Listen to me. கவனிங்கள். I will show you three things that are happening right before our eyes in our country. நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக நம்மளுடைய நாட்டிலே நடக்கிற மூன்று முக்கியமான காரியங்களை இதற்கு நான் வைக்க விரும்புகிறேன். Write it down. Number one. எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது cashless economy. பணமில்லாத பரிமாற்றம். பணமில்லா வர்த்தகம். This is happening in India right now. இந்த காரியம் இந்திய தேசத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. Those days 20 years ago, anybody has a debit card or a credit card, somebody thought they were very rich. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் யாராவது வைத்திருந்தால் அவங்க மிகவும் செல்வந்தராக பணக்காரராக கருதப்படுவார்கள். Somebody who would go into a shop and swipe their card, people will think, oh, they are showing off. அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எடுத்து அவர்கள் அந்த கடைக்கு சென்று அவர்கள் பயன்படுத்தும் என்று சொன்னால் பார்ப்பவர்கள் தங்கள் பணக்காரர்கள் என்று தங்களை மெச்சிக் கொள்கிறார்கள், காட்டிக் கொள்கிறார்கள் என்று நினைப்பார்கள். But today, ஆனால் இன்றையோ a vegetable vendor is showing a POS machine. Can you swipe your card for 50 rupees? ஆனால் இன்றைய நாளிலும் கூட ஒரு சிறு தொழில் செய்கிறதான ஒரு காய்கறி வியாபாரி கூட அந்த கார்டு வைத்திருந்தால் கொடுங்கள் சொல்லி அந்த மிஷினை அவர் வைத்திருக்கிறார். I go to a barber shop often. நான் அடிக்கடியாக ஒரு முடிவெற்ற கடைக்கு போவேன். I pray that I will go much more years. நான் அநேக ஆண்டுகள் இன்னும் அந்த மாதிரி முடிவெற்ற கடைக்கு போகணும் என்று நான் வேண்டுகிறேன். Hallelujah. Hallelujah. Only 100 rupees is the charge. 100 ரூபாய் தான் முடிவெற்றத்துக்கு. Outside they have put a sticker. அந்த கடைக்கு வெளியே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இருப்பார்கள். All debit and credit cards accepted here. எல்லா வகையான அந்த பண பரிமாற்றத்தின் கார்டுகளும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். Paytm available. Paytm என்கிறதான அந்த ஒரு வசதியும் இங்கே இருக்கு. When my barber looks at me, he gives me a discount. He gives only 80 rupees because he does not have much work to do now. அவருக்கு ரொம்ப வேலை கம்மி ஆயிடுச்சு. 100 ரூபாய் வாங்குறதுக்காண்டி 80 தான் வாங்குறாரு. அந்த 80 ரூபாய்க்கு after I finish my hair dressing, he asked me, sir, cash or card? நான் அந்த முடி திருத்தகத்தை முடித்த பின்பு அவர் என்னை கேட்பார், பணமாக கொடுக்கிறீர்களா அல்லது பண பரிமாற்றத்தின் கார்டை கொடுக்கிறீர்களா என்று. You cannot hear this 5 years ago. ஒரு 5 வருடத்திற்கு முன்பதாக இந்த காரியத்தை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. Can you imagine one leader in India who has the guts and the boldness to get up before a television camera one night at 9 o'clock and say, all your cash will be rendered useless from 12 o'clock tonight? இதுவரையும் இந்தியாவை ஆட்சி செய்ததான எந்த ஒரு பிரதமருக்காவது ஒரே ஒரு இரவிலே ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக வந்து ஒரே சனப்பொழுதே உங்களுடைய பணமெல்லாம் செல்லாது என்று சொல்றதான ஒரு தைரியம், ஒரு மனதைரியம், மனதத்துவம் இருக்கிறதா? You know the pain this country went to. அந்த பணங்கள் எல்லாம் செல்லாது என்று சொன்ன பொழுது தேசம் எப்படிப்பட்டதான துன்பத்திற்குள்ளாக சென்றது நீங்கள் அறிவீர்கள். Around 120 people died standing in the queue before banks. பேங்க் வாசலிலே பணத்தை எடுப்பதற்காக நின்ற அந்த இதிலே 120 பேர் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இறந்திருந்தார்கள். Many businesses were lost. அநேக தொழில்கள் நஷ்டத்திற்குள்ளாக சென்றது. Many people lost their jobs. அநேகர் வேலை இழந்தார்கள். Lot of money was wasted. அநேக பணம் விரயமாக்கப்பட்டது. People didn't know what to do with their hard-earned money, stacked off money. They didn't know what to do. கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சிருந்த அந்த பணத்தை இப்போ என்ன பண்ணுவது, செல்லாமல் போய்விட்டதே என்று ஜனங்கள் அங்கலாய்த்தார்கள். But my biggest shock is there was not a single place where there was an uprising. ஆனால் எனக்கு இருந்ததான ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட அசௌகரியம் நடந்தும் எந்த ஒரு இடத்திலும் யாரும் எழுச்சி பெற்று போராட்டம் நடத்தவே இல்லை. கவனிச்சிங்களா அதை? Everybody stood quietly. எல்லாரும் மௌனமாக பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். The next few years you will see drastic reforms where cashless economy will be pushed in full steam. வருங்குற காலங்களிலே நீங்கள் பார்க்க போற காரியம் மிகவும் துரிதமாக பணமில்லாத பொருளாதாரம்
திணிக்கப்படும். Right now, none of you receive salary in cash in envelope. No longer. இப்போ நடைமுறையில் இருக்கும்போது பார்ப்போம் என்று சொன்னால் வேலை செய்கிற யாரும் கூட சம்பளத்தை நீங்கள் எழுத்தின்படியாக பணத்தை கவரில் வாங்குவது கிடையாது. They say we have deposited in the bank. You can take it out from the ATM. அவர்கள் சொல்வார்கள் வங்கி கணக்கிலே உங்களோட கணக்கிலே போட்டு விட்டோம், நீங்கள் போய் ஏடிஎம்ல எடுத்துக்கொள்ளலாம் என்று. Not a single rupee is given in your hand. ஒரு சின்ன ஒரு ரூபாய் கூட பணமாக சம்பளமும் கையிலே கொடுக்கப்படுவது கிடையாது. Very few years from now, ஒரு சில ஆண்டுகள், இப்போதுல ஒரு சில ஆண்டுகள், the printing of rupee notes will be stopped. ரூபாய் அச்சடிக்கிற அந்த இயந்திரம், ரூபாய் அச்சடிக்கிற பழக்கமே நின்றுவிடும். None of you can save money in your homes. இனிமேல் நீங்கள் உங்கள் பணத்தை அந்த வீட்டில் சேர்த்து வைக்கவும் முடியாது. Not under the saree, not under the cupboard, not in your kitchen box, nothing. எந்த ஒரு இடத்திலும் மறைத்து இடுக்கி வைக்க முடியாது. Everything will be brought to the open. எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட வேண்டும். உண்மை நடக்குதா இல்லையா பாருங்க, சீக்கிரம் நடக்கும் அது. It will be cashless economy. பணமில்லாத பொருளாதாரம். The reason they say this is good because if you have cashless economy, nobody can rob your money. அவர்கள் இதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார்கள். பணமில்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பண வரத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பணத்தை யாராலும் திருட முடியாது, அதனால் இது லகுவான காரியம், நல்லது என்று சொல்லுகிறார்கள். It is safe. அது பாதுகாப்பும் கூட என்று சொல்லுகிறார்கள். But you think of it in the other way. ஆனால் இது இன்னொரு கோணத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், your entire money is at the mercy of the government. ஆனால் இதை இன்னொரு கோணத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் உங்களுடைய முழு பணமும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகிறது. To buy anything, if they try to block your account is blocked. நீங்கள் எதையாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கும் பொழுது உங்களோட வங்கி கணக்கை அவர்கள் முடக்குவார்கள் என்று சொன்னால் உங்களால் ஒன்றையும் வாங்க முடியாது. Cashless. பணமில்லா. Every sale, every purchase controlled. நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு சிறு சிறு சேமிப்பும், நீங்கள் ஒவ்வொரு எந்தெந்த பொருளை வாங்குகிறீர்களோ எல்லாமே கட்டுப்படுத்தப்படுகிறது. Today, as of now, இன்றைய காலகட்டத்திலே, do you know you have a limit to draw cash from ATM per day? உங்களுடைய பணத்தை எடுப்பதற்கே ஏடிஎம்லே ஒரு வரைமுறை இருக்கிறது, அதற்கு மிஞ்சி நீங்கள் எடுக்க முடியாது. உண்மையா இல்லையா நான் சொல்றது? ஒரு நாளைக்கு எவ்வளோ லிமிட் தெரியல, 20,000 25,000, 20,000 ஏங்க என் காசுங்க, நீ சொல்லலாம் என் காசுங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எனக்கு எடுக்க முடியாது. இன்னைக்கு 20,000 எடுத்துக்கோ, நாளைக்கு 20,000 எடுத்துக்கோ. யாருக்கு அடிமை பார்த்தீங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் சம்பாரிச்ச காசை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. இவ்வளோதான் வாங்கிட்டு போ, அதுக்கு மேலே செலவு பண்ணால் போய் கார்டை தேய்ச்சி செலவு பண்ணிக்கோ, அவ்வளோதான். எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. Control in their hands. You look at our church. நம் சபையை குறித்து பாருங்கள். The recent laws tell us anything you buy, you cannot give cash more than 20,000. சமீபமான சட்டம் சொல்லுகிறது, நீங்கள் எதை வாங்கினாலும் 20,000 ரூபாய்க்கு மேல் எழுத்தின்படி பணமாக கொடுக்க முடியாது. You can only give it as check or do a bank transfer. நீங்கள் ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு மாற்ற முடியுமே தவிர, அல்லது செக்காய் கொடுக்க முடியுமே தவிர எழுத்தின்படி பணமாக நீங்கள் கொடுக்க முடியாது. Which means அப்படி என்றால் you cannot stash any money for your own needs. என்று சொன்னால் உங்களுடைய சுய தேவைக்காக எந்த ஒரு பணத்தையும் எடுக்க முடியாது. Everything under the system. எல்லாம் ஒரு அமைப்புக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறது. Just in case a bank gets bankrupt, ஒருவேளை ஒரு வங்கி திவாலாகி விடுகிறது, பணம் இல்லாமல் திவாலாகி விடுகிறது வைத்துக் கொள்ளுங்கள். that is it. You come to the street, that's all. நீங்கள் தெருவுக்கு தான் வந்து நிற்கணும், அவ்வளவுதான். This will happen few years from now. இன்னும் ஒரு சில வருடங்களில் அது நடக்கும். No control over your own money. உங்களுடைய சொந்த பணத்திற்கு நீங்கள் அதிகாரியாகவோ நீங்கள் அதை ஆக்கிரமித்துக் கொள்ள முடியாது. You cannot buy what you want, you cannot give what you want. உங்களுக்கு நினைச்சதை வாங்க முடியாது, நினைச்சதை யாருக்கும் கொடுக்க முடியாது. This is what is called cashless economy. இதுதான் பணமில்லா பொருளாதாரம். This is what Antichrist will do. இதுதான் அந்தி கிறிஸ்து செய்வான். Without his permission, you cannot buy or sell. அவனுடைய அதிகாரம், அவனுடைய அணுகுமுறை இல்லாமல் நீங்கள் ஒன்றையும் வாங்கவோ விற்கவோ முடியாது. Number 2. இரண்டாவது, how is our country and the world at large moving towards Antichrist reign? நம்மளுடைய நாடு, நம்மளுடைய அரசியலமைப்பு எப்படி இந்த அந்தி கிறிஸ்துவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், Second one is biometrics. இரண்டாவது சொல்ல போனால் அந்த உயிரியல் சார்ந்த அளவியல், அது புள்ளியல். You know, all of us
have put our 10 hands in submission and given all our biometric details to the government. நமக்கு தெரியும், நம்மளுக்கு இருக்கிற எல்லா 10 விரல்களையும் அந்த பயோமெட்ரிக் என்ற உயிரியலை கொண்டு அளவில் படுகிறதான அந்த இயந்திரத்துக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். And we have also showed our eyes so they can scan the retina of our eyes. நம் கண்கள் இருக்கிறதான கருவிழியை கூட அவர்கள் பரிசோதனை செய்து அதை ஸ்கேன் பண்ணி எடுக்கும்படியாக நாம் அதை கொடுத்திருக்கிறோம். And we all smile for the photograph. அதுக்கு நாம் சிரித்து கொண்டே நாம் அந்த கண்ணை புகைப்படம் எடுப்பதற்கும் நான் நின்றோம். Let me ask a question. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். Listen, everyone listen. கவனிங்கள். Is there anybody in this church who does not have Aadhaar card? ஆதார் கார்டு இல்லாமல் இந்த சர்ச்சில் இருக்க ஒரு ஆள் இருக்கீங்களா? கை தூக்க பாப்போம். ஒரு ஆள் இல்லைங்க. ஒரு வயசான பாட்டியம்மா கூட இல்லை. தள்ளாடுற பாட்டியம்மா கூட ஆதார் கொடுங்க ஐயா நிற்குதா இல்லையா? What does that mean? அப்படி என்றால் என்ன? Every one of our details, personal details, is recorded with the government. அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய தனிப்பட்ட எல்லா காரியங்களும் அரசாங்க பதிவேட்டில் கொண்டு பட்டாயிற்று. Your vehicle is connected to Aadhaar. உங்களுடைய வாகனம் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Your mobile phone is connected to Aadhaar. உங்களுடைய கைபேசி ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Your bank account is connected to Aadhaar. உங்களுடைய வங்கி கணக்கு ஆதார் கணக்கோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Your electricity bill is connected to Aadhaar. உங்களுடைய மின்சாரத்தின் அந்த பில் என்னது ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. House tax to Aadhaar. வீட்டு வரி ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Insurance to Aadhaar. உங்களுடைய இன்சூரன்ஸ் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Your loan, உங்களுடைய கடன்கள் வாங்குறதான காரியங்களும் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. your school admission, college admission, Aadhaar. உங்களுடைய பள்ளி சேர்க்கை அல்லது கல்லூரி சேர்க்கையும் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Your ration card is with Aadhaar. உங்களுடைய ரேஷன் கார்டும் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Your gas connection to Aadhaar. உங்களுடைய கேஸ் கனெக்ஷனும் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Every single detail. If you want to book an air ticket, give an Aadhaar card. நீங்கள் ஒரு விமானத்தில் செல்வதற்கு ஒரு டிக்கெட்டை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அங்கே நீங்கள் ஆதார் அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். Every place, every property you have, every land you buy or sell, you have to give your Aadhaar number. எந்த ஒரு சொத்து மதிப்பு இருந்தாலும் சரி, வாங்கவோ விற்கவோ எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் உங்கள் ஆதார் எண்ணை நீங்கள் கொடுக்க வேண்டும். What is it happening? இது ஏன் என்ன நடக்கிறது? Somebody in our country, an official, types your Aadhaar number. எழுத்தின் பிரகாரமாக யாரோ ஒருவர் இந்த தேசத்தில் உங்களுடைய ஆதார் எண்ணை டைப் பண்ணுகிறார்கள். The officer அந்த அதிகாரி can actually see how much money you have in the bank. அந்த அதிகாரி துல்லியமாக உங்களுடைய அக்கவுண்டிலே எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள், What vehicles are in your name? எவ்விதமான வாகனத்தை உங்கள் பேர்ல வைத்திருக்கிறீர்கள், What is your driving license number? உங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தின் எண் என்ன, What is your vehicle number, registration number? உங்களுடைய வாகனத்தின் எண்ணிக்கை நம்பர் என்ன, What properties you are owning? நீங்கள் எப்படிப்பட்ட சொத்து மதிப்பீடை வைத்திருக்கிறீர்கள், Where your children are studying? உங்களுடைய பிள்ளைகள் எங்கே படிக்கிறார்கள். Every detail, in the click of one finger, he can sit in one place and get the whole details. எல்லா காரியத்தையும் ஒரே ஒரு விரல் நுனியிலே அவர் பார்த்து விட முடியும். Your passport is connected to Aadhaar. உங்களுடைய பாஸ்போர்ட்டும் ஆதாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. If they want to stop you from moving from one place to another, they can actually block you with one click of a button. ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துல நீங்கள் நகருவதை அவர்கள் தடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் உட்கார்ந்த இடத்துல அவர்கள் தடுக்க முடியும். They can trace you where you are with your mobile phone just with an Aadhaar number. உங்க ஆதார் நம்பரை வைத்தே நீங்கள் உலகத்துல எந்த மூலையில் இருக்கிறீங்க என்று கண்டுபிடித்திட முடியும். Your mobile phone will track you. உங்களுடைய வைத்திருக்க கைபேசியே உங்களை காட்டி கொடுத்து விடும். Everything is connected. எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது. If they need, they can freeze all your bank accounts and assets in one click. ஒரு நிமிஷத்திலே அவர்கள் நினைத்தால் உங்களுடைய சொத்து மதிப்பீடையும் பணத்தையும் வங்கி கணக்கையும் முடக்க முடியும். கவனிச்சிங்களா எங்க உலகம் போயிட்டு இருக்குன்னு? நானும் ஆதார் வாங்கிட்டேன் பாஸ்டர், ஜோம் பண்ணி கொடுங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. You have come into a biometric world. You have no more privacy. நீங்கள் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்திருக்கின்றீர்கள் சொன்னால் உயிரியல் அடிப்படையில் உங்களை அளவிடுகிறதான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறீர்கள். You cannot escape the system. இந்த அமைப்பிலிருந்து உங்களால் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. Earlier people used to have 5 passports in 5 different names. ஆரம்ப காலகட்டத்திலே ஒரே ஆள் 5 பாஸ்போர்ட் 5 பேர்ல வைத்திருப்பாங்க. Now you cannot do it. நீங்க அப்ப அப்படிலாம் பண்ண முடியாது.
one fingerprint, only one passport. ஒரு கைரேகையின் அடையாளம், ஒரே ஒரு பாஸ்போர்ட். Everything is restricted and controlled. எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு வரம்பிற்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது. Lastly, number 3. கடைசியா மூன்றாவது, As we move towards the reign of the Antichrist, இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நேராக நீங்கள் போகும் பொழுது the most terrifying thing that is happening right now is what I call surveillance. மிகவும் ஒரு அபாயகரமான காரியம் இப்போ நடந்து கொண்டு சொன்னால் உங்களை கண்காணிப்பது. We have seen surveillance cameras in shops. கடைகளிலே நாம் கண்காணிப்பு கேமராக்களை பார்த்திருப்போம். The owner will be sitting in one place and seeing, are you stealing something? That's what they were seeing. அந்த கடையின் ஓனர் இடத்துல உட்கார்ந்து கொண்டு நீங்க என்ன பண்ணுறீங்க, எங்க போறீங்கன்னு அவர் உங்களை கண்காணிப்பார். When you go to some Western countries, we have seen cameras everywhere. மேற்கத்திய நாடுகளுக்கு போகணும்னு சொன்னால் அங்கே எல்லா இடத்திலும் இப்படிப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை பார்க்கிறோம். Now, ஆனால் எந்த தெருவுக்காவது நீங்க கேமரா இல்லாத தெரு இருக்கா? ஏங்க நம்ம ஆவடிங்க, இங்க என்ன நடக்குதுங்க? Just go to the main road. ஒரு அந்த ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு போய் பாருங்கள். ஆவடியில் Every nook and corner cameras. மூளை முடுக்கெல்லாம் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருக்கிறது. Where you are going, where you are getting down, what you are buying, what you are carrying, who is coming with you, everything is recorded live in video. எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, யார் கூட போறீங்க, என்ன வாங்குறீங்க, எல்லாமே அந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவு செய்யப்படுகிறது. You can actually watch where you are, what you are from America. நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள், எல்லாவற்றையும் அமெரிக்காவில் இருந்து பார்க்க முடியும். Leave the road. ரோடை விட்டு விடுங்கள், சாலைகளை விட்டு விடுங்கள். If you come into ACA Avadi, நீங்கள் ஆவடி சர்ச்சுக்குள்ள வருவீங்க என்று சொன்னால், here and opposite we have got 40 cameras. இங்க மட்டும் சுற்று இடத்துல 40 கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருக்கிறது. நீங்கள் நினச்சிட்டு என்னதான் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்குன்னு. நீங்கள் தூங்குறது, கொட்டாய் விடுறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். சீதை சைக்கிள் ஸ்டாண்டில் நிற்கிறது, உள்ளதான் பாஸ் இருந்தேன்னு சொல்கிறது. தெரியும் பாஸ், நீங்கள் இங்கே இருந்தீங்க, எப்போ உள்ள வந்தீங்க, எப்போ வெளியே போனீங்க, எல்லா பக்கத்துலேயும் கேமரா உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. பின்னால் இருக்குது, இங்கே இருக்குது, பின்னால். ஒரு ஆள் ஒரு இன்ச்சில் தப்பிக்க முடியாது. Everybody is recorded. எல்லாருடைய நடவடிக்கையும் பதிவு செய்யப்படுகிறது. Everything. எல்லாமே. There's no longer something called private. உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. You step out of your house, there is a camera waiting for you. நீங்கள் வீட்டை விட்டு எப்போது வெளியே வருகிறீர்களோ உடனடியாக நீங்கள் மற்றவர்களை கண்காணிப்புக்குள்ளாக வருகிறீர்கள். Now do you know there's one more shocking thing? இன்னொரு அதிசயமான ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுங்களா? Your mobile phone is a camera. உங்களுடைய வச்சிருக்க மொபைல் ஃபோன், அந்த கைபேசி, அது ஒரு கண்காணிப்பு கருவி தான். Do you know that? அது தெரியுமா உங்களுக்கு? From somewhere in China, சைனாவில் இருந்து கொண்டு they can activate your mobile phone and switch on the camera without you knowing it. உங்களுக்கு தெரியாமலே நீங்க வைத்திருக்க கைபேசியில் இருக்கிற கேமராவை வந்து சைனாவில் இருக்கிற ஒருவர் ஆபரேட் பண்ண முடியும். ஆன் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்க பார்க்கலாம். They can switch on your microphone in your mobile phone and hear the conversation you're having with a friend with your mobile phone in the bag. நீங்கள் கைபேசியிலே வைத்திருக்கிறத அந்த இருக்கிறத சிப் என்கிற அந்த காரியத்தின் துணை கொண்டு தூரத்திலிருந்து நீங்கள் யார் இடத்துல என்ன பேசுகிறீர்கள் என்று உரையாடலையும் கேட்க முடியும். அப்படியே ஆன் பண்ண ரெக்கார்ட் பண்ணலாம். உங்களுக்கே தெரியாது, நீங்க ஆன் பண்ணிருக்க மாட்டீங்க, அது ஆன் பண்ண முடியும். They can crack your mobile and open it and record video live without you knowing that your own mobile phone is recording you. உங்களுடைய கைபேசி உங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அதை இயக்காமல் இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் அதை இயக்க முடியும். My iPad with a camera can actually switched on by somebody who hacks into it and they can see me live right now and switch on the mic and hear me. நான் வைத்திருக்கிறதான அந்த ஐபேட், இந்த ஐபேடை தூரத்தில் இருக்க ஒருவர் நான் இப்போ ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் எனக்கு அறியாமல் ஒரு ஆன் பண்ணி என்னை பார்க்க முடியும், நான் பேசுகிற காரியங்களை பதிவு செய்ய முடியும். In your laptop there is a camera. They can switch on the camera and see you live as you are sitting casually in your room. உங்களுடைய சாதாரணமாக மடிக்கணினியை திறந்து வைத்துவிட்டு உங்கள் அறையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது கூட உங்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த மடிக்கணினியை ஆன் செய்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்க்க முடியும், கண்காணிக்க முடியும். Do you know today we have smart TV? In smart TV there is a camera. இப்போ வந்திருக்கிறது அதி தொழில்நுட்பம் வாய்ந்த அந்த தொலைக்காட்சி டிவியிலே அதிலே ஒரு சின்ன ஒரு கேமரா இருக்கிறது. When I went to America, நான் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த பொழுது in almost all the houses, ஏறக்குறைய எல்லா வீடுகளிலும் they had plastered that camera with duct tape. அவர்கள் அந்த டேப்பை வைத்து அந்த கேமராவை அடைத்து வைத்திருந்தார்கள். டிவியில் இருக்கிற கேமராவை
பேஸ்ட் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க, எங்க ரூம்ல இருக்க டிவியை, பெட்ரூம்ல இருக்க டிவியை எங்கிருந்தோ ஒருத்தன் ஆன் பண்ணி, அந்த கேமரா ஆன் பண்ணி எங்களை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. உங்களால் நம்ப முடியுதா இது? Do you know spying and espionage around the world is a government run business in China? பாருங்கள், இந்த முழு உலகத்திலும் இந்த சீனா தேசத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொல்ல இந்த வேவு பார்ப்பது இந்த மாதிரி காரியத்தை பண்பது அரசாங்கமே செய்கிறது. சைனா அரசாங்கம் செய்கிறது. Recently, America banned all the cameras from China in its government offices. சமீபமாக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எல்லா அந்த தொழில்நுட்ப கேமராக்களையும் அமெரிக்க அரசாங்கம் தங்களோட அரசாங்க அலுவலகத்தில் வைக்கக்கூடாது என்று தடை செய்தது. They asked them to remove all the Wi-Fi networks, all the networking machines. They said, take it out. We don't want from China. சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த தொழில்நுட்பங்கள் வைஃபை தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் அமெரிக்கா தடை செய்தது. Why? ஏன்? They found out that in their most sensitive places, it was all recorded live and sent to China without them knowing it. ஏனென்று சொன்னால் மிகவும் முக்கியமான ரகசியமான இடங்களில் கூட சில காரியங்களை அவர்கள் பதிவு செய்து சீனாவுக்கு போவதை அவர்கள் கண்டுபிடித்து அதை தடுத்து நிறுத்தினார்கள். You are no longer private. உங்களுக்கு இனிமேல் அந்தரங்கம் தனிப்பட்ட காரியம் என்று கிடையாது. You know, today in the cars, latest cars, இப்போ வருகிற நவீன கார்களிலே there is a SIM card inside the car. அந்த காருக்குள்ள ஒரு சின்ன ஒரு சிம் கார்டு இருக்கும். It will give you real time information to the manufacturer and tell the manufacturer the condition of your car. அந்த சின்ன சிம் கார்டின் விவரம் என்பது அந்த காரை யார் உற்பத்தி செய்தார்களோ அவர்களுக்கு இப்போது இந்த காரின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அப்படியே துல்லியமாக சொல்லிவிடும். In case of an accident, ஒருவேளை அந்த கார் விபத்துக்குள்ளானால் all you have to do is press one button. அங்க இருக்கிற ஒரே ஒரு பட்டனை அழுத்தினால் போதும். And it will tell the manufacturer where your car is, what happened to your car, and they will send a recovery. அந்த ஒரே ஒரு பட்டனை விபத்து ஏற்பட்ட போது அழுத்தினால் போதும், அந்த காரை தயாரித்த நிறுவனத்திற்கு அந்த கார் இப்போது எங்க இருக்கிறது, எப்படிப்பட்ட விபத்திற்குள்ளானது என்று கண்டுபிடித்து உடனடியாக ஆட்களை அனுப்பி விடுவார்கள். Today most cars come with keyless entry. Just one button you push, it will start. இப்போ இருக்கிற கார்லாம் சொல்ல கீ போட்டு திறக்க முடியாமல் சாதாரண ஒரு பட்டனை பிரஸ் பண்ணால் போதும் என்ற தொழில்நுட்பத்தில் வந்து கொண்டிருக்கிறது. I recently read an article. ஒரு செய்தியில நான் படித்து பார்த்தேன். They say அவர்கள் சொல்லுகிறார்கள், everybody is enjoying keyless entry. எல்லாரும் அந்த கீ இல்லாம கார் பயன்படுத்துவது சந்தோஷமா நினைக்கிறார்கள். Everybody is happy with online support for cars. அவர்கள் இப்பொழுதெல்லாம் அந்த காருக்கான நிகழ்நிலையில் இருக்கிறதான அந்த காரியங்களை அவர்கள் சந்தோஷமாக நினைக்கிறார்கள். In that article it is written, ஆனால் பட் அந்த இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, that technology is so powerful. தொழில்நுட்பம் மிகவும் வலிமை வாய்ந்தது. How? எப்படி? They can actually switch off your car while it is riding in a particular place. எப்படி வலிமை வந்து சொன்னால் நீங்கள் காரை ஏகி போய் கொண்டு இருக்கும் பொழுதே அவர்கள் எங்கோ இருந்து உங்கள் காரை நிறுத்த முடியும். You can just switch it off. அப்படியே நிறுத்தி விட முடியும். And they can lock your car. அப்படியே அந்த காரை லாக் பண்ணி விட முடியும். When I read that, I thought, நான் அதை படித்த போது நினைத்தேன், people who are left behind in the time of the Antichrist, அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே கைவிடப்பட்ட ஜனங்கள், just in case they try to escape in a car, ஒருவேளை அவர்கள் அந்த கார்ல ஏறி தப்பிக்கலாம் அப்படி நினைச்சா கூட they'll be tracked real lifetime where they are right now. அவர்கள் நிகழ்படியாகவே அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று அவர்களை கண்டுபிடித்து விட முடியும். And they can switch off your car and make you stop in that spot without knowing where to go. அந்த காரை இயக்க முடியாத அளவுக்கு அப்படியே நிறுத்தி வைத்து உங்களை எங்கும் போக முடியாத அளவுக்கு நிறுத்தி வைக்க முடியும். They can freeze your accounts in a matter of time. ஒரு சில நொடி பொழுதில் உங்களுடைய வங்கி கணக்கை முடக்கவும் முடியும். That's what we read. அதை தான் நாம் படிக்கிறோம். Without that mark, you cannot sell, you cannot buy. அந்த இலக்கத்தை இல்லாமல் உங்களால் வாங்கவோ விற்கவோ முடியாது. Already you cannot sell or buy without Aadhar, a small land. ஒரு இப்போ ஏற்கனவே ஆதார் கார்டு இல்லாம ஒரு சின்ன இடத்தை கூட அங்க வாங்கவோ விற்கவும் முடியாது. Days will come, you cannot even buy food without smart card. நாட்கள் வருங்காலங்களிலே அந்த ஸ்மார்ட் கார்டு இல்லாமல் ஒரு சாப்பாடை கூட உங்களால் வாங்க முடியாது என்ற காலகட்டம் வரும். When I think about this, இதை நான் யோசித்து பார்த்த பொழுது our government is pushing this as technology. அரசாங்கம் இதை ஒரு தொழில்நுட்பம் என்று சொல்லி அதை புகுத்துகிறது. But for us who are living in the light, ஆனால் வெளிச்சத்தில் நடக்கிற நமக்கோ we know நமக்கு தெரியும், this is not just technology. இது சாதாரண ஒரு அறிவியல் மேம்பாடு மட்டும் கிடையாது. This is a sign
that Jesus is going to come very soon. இது இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கான பிரத்யட்சமான அடையாளங்கள். Hallelujah. அல்லேலூயா. Today they have given you as a card. இன்றைய நாளிலே ஒரு கார்டு போல உங்க கையில கொடுத்திருக்கிறார்கள். Very soon. It will not be in your pocket. It will be in your right hand. It will be in your head. அந்த கார்டு போல கையில கொடுத்து பயன்படுத்துகிற காரியங்கள் வெகு விரைவிலே மாறி அது ஒரு சிப்பாக உங்கள் வலது கையிலோ நெற்றியிலோ வரக்கூடிய காலங்கள் வரும். It's coming very soon. அந்த காலங்கள் மிக விரைவிலே வரும். The world is getting ready to face the last days without knowing. உலகம் முழுவதுமாக இந்த கடைசி காலகட்டத்தை சந்திப்பதற்கு தங்களை அறியாமலே ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். The question is, கேள்வி என்னவென்றால், are we ready to face the last day? அந்த கடைசி காலத்தை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? Are we ready for the coming of the Lord Jesus Christ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? Every sign is showing us Jesus is coming soon. இங்க காட்டுகிற எல்லா அடையாளங்களும் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதை காட்டுகிறது. We come together as a church சபையாக கூடி வாருங்கள். and we encourage one another ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். to face the day that is drawing near. நம்மை நெருங்கி வருகிற அந்த நாளை சந்திக்கும்படியாக புத்தி சொல்லுங்கள். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். Jesus is coming soon. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். The sign of our political system அரசியல் அமைப்பில் ஏற்படுகிற அடையாளங்கள் showing us plainly அவர் வெளிச்சமாக அது காட்டுகிறது. that Jesus is coming soon. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். The day is drawing near. அந்த நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. The weakness of the political systems, அரசியல் அமைப்பில் காணப்படுகிற ஸ்திரத்தன்மை இல்லாத காரியங்கள், the waging of wars between peoples and nations, தேசத்திற்கு விரோதமாகவும் ஜனத்திற்கு விரோதம் எத்தனைப்படுகிற யுத்தங்கள், and the way making efforts to welcome the antichrist rule. வருகிறதான அந்தி கிறிஸ்துவை வரவேற்பதற்காக நடக்கிற எல்லா சட்டத்திட்ட காரியங்கள் telling us one thing. இவெல்லாம் ஒன்றை நமக்கு சொல்லுகிறது. Rise up from your sleep. உறக்கத்திலிருந்து எழும்புங்க. இது தூங்குகிற காலம் அல்ல. It's time to be awake and await the coming of the Lord Jesus Christ. இது உங்களுடைய உறக்கத்திலிருந்து நித்திரையிலிருந்து விழித்துக் கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற நேரம். இயேசுவே என்னை ஆயத்தப்படுத்தும். ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? நம்ம கண்களை மூடுவோம், முழங்கால் படியிடுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே, A loving mercy God, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். we thank you Lord. கர்த்தர் நம்ம மேல் இரக்கமுள்ளவராக, God is very gracious upon us. தம்முடைய வருகை நாட்களை தொடர்ந்து நம்மோடு அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். And He's announcing His coming to us. அவர் திருடனை போல வருவார். He would come like a thief. நினையாத நேரத்திலே வருவார். And He would come at an unexpected time. ஒரு இமைப்பொழுதிலே வெளிப்படுவார். And He will be revealed in a second. சாயங்காலத்திலோ நடுராத்திரியோ, It might be evening or midnight. எந்த வேளையோ நாம் அறியாத வேளையிலே வருவார். It is an unexpected time when we are not aware. அவர் அறியாத வேளையிலே வருகிறபடினாலே Since He comes in an unexpected time, நாம் ஒருவராயிலும் அபாத்திரமாய் போய்விடக் கூடாது none of us should go unworthy. என்பது நம்மேல் அன்பு கூர்ந்தவராக And since He is loving us, அவர் நமக்கு சொல்லி கடந்து போயிருக்கிறார். and He has told us, announced us, and left us. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது When all these things happen, என்னுடைய வருகை நாட்கள் சமயமாயிற்றது அறிந்து know that my coming is very near. உங்கள் தலைகளை மேலே நோக்குங்கள். Lift your heads above. மேலே நோக்கி பாருங்கள். Lift your heads up to the heavens. இந்த பூமியை பாராதிருங்கள். Don't look at the earth. இந்த பூமிக்குரியவைகளை பாராதிருங்கள். Don't look at the things that pertains to this இந்த world. பூமிக்குரிய வேஷங்களை பாராதிருங்கள். Do not look at the things of this world. இந்த பூமிக்குரிய சந்தோஷங்களை பாராதிருங்கள். Do not look at the pleasures of this earth. இந்த பூமிக்குரிய இச்சைகளை பாராதிருங்கள். Do not look at the lust of this earth. நீங்கள் பரத்துக்குரியவர்கள். You belong to the heaven.
பரலோகத்திலிருந்து இயேசு வருவான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், You are the people who are expecting that Jesus will come from the உங்கள் heaven. கண்களை மேல் நோக்கி பாருங்கள். Lift up your eyes towards the heaven. ஆகையினால் தான் பவுல் சொன்னார், That's why Paul said, பூமிக்குரியவைகளை அல்ல not the thing of the air, மேலானவைகளை தேடுங்கள் என்று சொன்னார். but seek the heavenly things. மேலானவைகளை நாடுங்கள். Follow the heavenly ones. ஏனென்றால் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது Because when all these things happen, உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது, the world may think நாம் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியில we are moving to an advanced நான் technology. ரொம்ப அட்வான்ஸா முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று. They think that we are moving into an advancement. ஆனால் ஒன்று தெரியுமா, But do you know one thing? அவர்கள் அட்வான்ஸா முன்னேறல, They are not going in an advanced தங்களுடைய improvement, அழிவுக்கு நேராக வேகமாய் போய் கொண்டிருக்கிறார். but they are going swiftly towards a destruction. சடுதியாய் அவர்கள் மேல் அழிவு வரும். There would be a sudden destruction that may come upon எப்படி them. சடுதியாய் கர்த்தர் வருவாரோ Like how Jesus would come suddenly, அதுபோல் அவர்கள் மேல் சடுதியாய் அழிவு வரும். the destruction will also come suddenly upon அவர்கள் them. மேல் வருகிற சடுதியான அழிவை அவர்கள் அறியாதபடி That they may not know the sudden destruction that may come upon தங்களுடைய them. அழிவை நோக்கி சந்தோஷமாய் போய் And கொண்டிருக்கிறார்கள். they're going towards the destruction with a happy ways. நீங்களும் நானும் அறிந்தும் You and me, having known it, ஆயத்தமாய் இல்லாமல் இருப்போமானால் if we are not prepared for it, ஆபத்து நாட்கள் நம்மேல் சடுதியாய் வந்து விடக்கூடாது. the days of destruction should not come suddenly upon us. ஆண்டவரே, Lord, நீர் வரும் நாளிலே when the day when you come, நான் உம்மை சந்திக்க வேண்டுமானால் if I ought to meet you, Lord, எனக்கு ஒரே ஒரு தகுதி மாத்திரம் இருக்கிறது. there's one eligibility that I need to go. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. No man can see God without holiness. யாரானாலும் சரி. It might be whoever you might be. ஆகையினால்தான் பவுல் சொன்னார், That's why Paul said, சமாதானத்தின் தேவன் தானே may the God of peace உங்களை alone முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராய். sanctify you wholly, ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் that your whole spirit, soul and அவர் body வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. be preserved blameless when coming of the Lord Jesus. ஆண்டவராய் இயேசு சொன்னார், Lord said, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகுங்கள். he that is holy, let him be holy. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யுங்கள். He that is righteous, let him be righteous. அசுத்தமாய் இருக்க அசுத்தமாய் இருங்கள். He that is filthy, let him be filthy. அநியாயம் செய்கிற அநியாயம் செய்யட்டும். He that is unjust, let him be unjust. ஒரு பக்கத்திலே அசுத்தமும் அநியாயமும் பெருகிக் கொண்டே போகிறது. On one side, the unjust and filthiness is growing up. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், But God said unto the children of his, நீ பரிசுத்தமாய் இருக்கிறாயா? are you holy? அதிலே திருப்தியா இருந்திராத. Do not be satisfied. நீதி செய்கிறாயா? Are you righteous? அதிலே திருப்தியா இருந்திராத. Do not be satisfied. இன்னும் உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள். Make yourself more holy. இன்னும் நீதி செய்ய தீவிரப்படு. Go to be more righteous. உன்னுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் சீக்கிரமாய் கொண்டு வருகிறார். And God will bring reward according to your works. சீக்கிரமாய் வரப்போகிறது. He is going to come very soon. ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தமாக்கும். Lord, make me more holy. இன்னும் என்னை பரிசுத்தமாக்கும். Lord, make me more holy. நம்முடைய ஒரே ஒரு ஜெபம், That was only இன்னும் prayer. என்னை பரிசுத்தமாக்கும். Lord, make me more holy. ஆவியானவரே, இறங்கி என்னை சுத்தமாக்கும். Holy Spirit, descend and sanctify me. என்னை சுத்தமாக்கும். Lord, sanctify என் me. வீட்டை சுத்தமாக்கும். Sanctify my என் home. சபையை சுத்தமாக்கும். Sanctify my church. நாங்கள் ஒருவராய் அபாத்திரமாய் போய்விடாதபடி None of us should go unworthy. எங்கள் எல்லாரையும் பாத்திரமாக்கும். Make us all worthy, Lord. எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. Sanctify us holy, எல்லாரும் Lord. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுமா? Let us all raise our hands and என்னை pray. சுத்தமாக்கும் ஆண்டவரே. Lord, sanctify me, Lord. Hallelujah. Hallelujah. சொத்தம் செய்யும் அக்கினியே, என் உள்ளத்தில் உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும்.
loving God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for this blessed hour. எங்கள் மேல் அன்பு கூர்ந்து You have loved us, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக and that you may prepare us for your coming. எங்களோடு தொடர்ந்து உம்முடைய வருகையின் நாட்களை Yes. எங்களை சொல்லி எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for preparing us by telling about the days of your coming, Lord. எங்களை ஆயத்தப்படுத்தும், Prepare us, Lord. எங்களை பரிசுத்தப்படுத்தும், Sanctify us, Lord, நாங்கள் ஒருவராயில் அபாத்திரமாய் போய்விடாதபடி that none of us may go unworthy. நீர் வரும் நாளிலே The day when you come, உமக்கு முன்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படி that we may be seen before you. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆசீர்வதியும், May the Holy Spirit help us and bless உம்முடைய us. நாமம் மகிமைப்படட்டும். Let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். Amen. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ACA ஆவடி என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 938-041-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.